அன்பு கொண்ட தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சால பெரும் படைப்பான தொல்காப்பியத்தை பற்றி நாம் அதனுடைய அடிப்படைகளை பற்றி அறிந்து கொள்கிறோம். மொழியின் அடிப்படை என்பது எழுத்ததிகாரம் தான். இந்த எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், சிறப்பதிகாரம் இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு அதிகாரம் உடைய நாம எதற்காக மற்றவர்களுக்கு பணிந்து போகணும்னு தோணும். இந்த அதிகாரம் என்பது அதிகரித்தலை உடையது. அது 2-3 நாட்களுக்கு முன்னால அதிகாரம் என்பது தமிழ் சொல் இல்லை என்று ஒருவர் பேசினார். அப்படி இல்லை. அதிகம், அதிகாரம், அதிகரித்தல் ஆகியவை எல்லாம் தமிழ் சொற்கள். சில சமயங்கள்ல சில மாணவர்கள் கூட என்ற ஒரு முறை கேட்டாங்க, ஆங்கிலத்தில் இருப்பது போல சில சொற்கள் தமிழில் இல்லை ஐயா, என்ன சொல்லுங்கள், எடுத்துக்காட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு கேட்டேன். மினி ஸ்கர்ட்னு சொல்றாங்களே, அது எப்படிங்க சொல்றதுன்னு கேட்டாங்க. நல்ல ஒரு வினாதான் அது. சரி, அந்த சொல்லுகிட்ட வழக்குல சொல்லுகிற போது தமிழ்ல சொல்லுகிறார்கள், குட்டை பாவாடை, குட்டை கீழுடை இதெல்லாம் சொல்றாங்க, சிறுன்னு சொல்றாங்க. ஆனா என்னுடைய கருத்துல இந்த மினிங்கிறதுல கூட தமிழ்ல இருக்குன்னு சொன்னேன். எங்க இருக்கு அப்படின்னு ரொம்ப வியப்பா கேட்டாங்க. மினிங்கிறது எங்க தமிழ்ல இருக்கிறது அப்படின்னு. மின்மினி என்கிற சொல்லல, அது மினிங்கிறது சிறியதுங்கிற பொருள்ல தான் இங்க வருது. மியா மியா பூனைக்குட்டி, மினுக்கு சத்தம் பூனைக்குட்டின்னா, அதாவது சிறிய ஒலி, மிகச்சிறிய ஒலி, அத மினுக்கு சத்தம்னு நான் சொல்றான். அதனால பல சொற்களுக்கு நிகரான சொற்கள் மொழியில இருக்கின்றன. பல சொற்களை வழக்கு இன்மையின், நாம் வழங்காமையின், அவைகளெல்லாம் மெல்ல மெல்ல நம்முடைய வழக்கில் இருந்து மறைந்து கொண்டிருக்கின்றன. அந்த நிலையை மட்டும் நாம விடக்கூடாது. பழஞ்சொற்கள் என்று ஒன்றும் மொழியில இல்லை. எல்லாமே சொற்கள் தான், எப்பொழுதும் பயன்படத்தக்கவைதான். அப்படி நல்ல சொற்கள் எல்லாம் இருக்கிற போது அயல்மொழி சொற்களை தேட வேண்டியதில்லை. எளிதாக சொல்லப்படுகின்றன என்பதற்காக அயல்மொழி சொற்களை தேட வேண்டியதில்லை. இன்னொன்று, இல்லாத சொற்களை ஆட்சிக் கொள்ளுகிற நெறி என்பது தமிழுக்குரியது. அதையெல்லாம் இந்த எழுத்து சொல் அதிகாரங்களை நம்ம பார்க்க போறோம். பொருளதிகாரம் ஒரு பெரிய கடல். அது பிற மொழிகளில் இல்லாதது என்று பிற மொழியாளர்களே சொல்லுகிறார். எழுத்தும் சொல்லும் பொருளதிகாரத்தின் பொருட்டன்றே, பொருளதிகாரம் பெறேனி இவை பெற்றும் பெற்றிலேன் என்று பாண்டியன் மனம் கவர்ந்ததாக இறையனார் களவியல் உரையில் சொல்லுகிறது. ரொம்ப அருமையான ஒரு தொடரும். எழுத்தும் சொல்லதிகாரம் ரெண்டும் பொருளதிகாரத்திற்காக செய்யப்பட்டவை. இவை பெற்றாலும் கூட பொருளதிகாரம் இல்லை என்றால் பயனில்லையே, இந்த பொருளதிகாரம் வல்லவர்கள் இந்த நாட்டில் இல்லாமல் போய்விட்டார்களே என்று பாண்டியன் மனம் கவர்ந்ததாக இறையனார் களவியல் சொல்லுகிறார். அதனால பொருளதிகாரம் ஒரு பெரிய கடல். அங்கு நாம் பல செய்திகளை பார்க்க போகிறோம். இப்போது நாம் புணரியல் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்புகள்ல நான் என்ன சொல்லியிருந்தால், நிறுத்த சொல்லே குறித்து ஒரு கிளவி. இந்த 2 சொற்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். 2 தொடர்களை, நிறுத்த சொல், குறித்து ஒரு கிளவி. இதைத்தான் பின்னை இலக்கண நூலார் நிலைமொழி, வருமொழி என்று சுருக்கமாக சொன்னார்கள். அதுல பிழை இல்லை, அவ்வாறும் சொல்லலாம் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு 2 சொற்கள் சேருகின்ற காலத்தில் தொடர் வண்டியில பார்த்தா 2 பெட்டிகளை இணைக்கிற போது இந்த பெட்டியினுடைய கடைசியிலேயே அந்த பெட்டியில முதல்ல இருக்கக்கூடிய அந்த இணைப்பை எடுத்து இணைப்பான், அதை போட்டு பூட்டுவான். அப்படி பூட்டுகிற போது சில மாற்றங்கள் எல்லாம் இந்த நிகழும் நாம பார்க்கலாம். அதே போல இங்கேயும் 4 வகையான மாற்றங்கள், அதிலே 3 மாற்றங்கள், 1 இயல்பு என்று பார்த்தோம். அதாவது திரிபு 3, இயல்பு 1 என்பது இலக்கணம். மிக மிக அடிப்படையான ஒரு இலக்கணம். இப்போது இந்த மொழி நிலை கொஞ்சம் மாறிக்கொண்டிருக்கிறது. எழுதுகிறவர்கள் எல்லாரும் இந்த இயல்பு புணர்ச்சிக்கு போய்விட்டார்கள். தோன்றல், பிரிதல், கெடுதல் என்று பின்ன இலக்கண நூலார் சொன்னார்கள்.
அந்த தொல்காப்பியர் மெய் பெரிதாதல், மிகுதல், குன்றல் என்று 3 வகையாக சொன்னார். மெல்ல மெல்ல தமிழ் உலகம், எழுதுகிற உலகம் அதை மறந்து கொண்டிருக்கிறது. கற்கண்டு என்பதுதான் சரியான ஒரு புணர்ச்சி விதிப்படி புணர்ந்த சொற்களின் கூட்டு. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? கல்கண்டு தான் பூவும் பேசுகிறார்கள். அது பேச்சு வழக்கில் கல்கண்டுன்னு இருக்கு. எழுத்து வழக்கிலையும் கூட ஒரு வார இதழுக்கு கல்கண்டுன்னு பெயர் வைத்து பல ஆண்டுகள் நடத்தி கொண்டிருந்தார் ஒருத்தர், தமிழ்வாணன் என்று ஒருவர். ஆகவே இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இலக்கணத்திற்கு புறம்பானது. நாம் கற்கண்டு என்று எழுத வேண்டும். எழுத படிக்க தெரிந்தவர்கள் கற்கண்டு என்றுதான் எழுத வேண்டும். அதுதான் புணர்ச்சி விதிப்படி அமைந்தது. அதே போல வாழ்த்தடங்கள் என்று எழுதலாம், இயல்பான புணர்ச்சி. ஆனா டி.கே. சிதம்பரநாதனார் அவர்கள் வாழ்த்தடங்கன்னு எழுதினார். இள்ளு போட்டு இத்து போட்டு தடங்கன்னு எழுதினார். அது ஆகாத புணர்ச்சி, அது பிழை. அது மாதிரியான ஒரு இயக்கத்தை அவர் உண்டாக்க முனைந்தார். அது நல்ல வேலையாக செல்லுபடியாகல. அவர் கல் தரைன்னு எழுத மாட்டார். கல் தரைன்னு எழுதினா கூட குற்றம் இல்லை, இது இயல்பு உணர்ச்சின்னு சொல்லிடலாம். அப்படியே இருக்கிறது, இயல்பாக இருக்கிறது. ஆனால் அது கற்றறைன்னு எழுதணும். அது கற்றறை என்று யாரும் இப்ப எழுதுவதில்லை, கல் தரை என்று இயல்பாக எழுதுகிறார்கள். அது கூட பிழை இல்லை. ஆனால் டி.கே. சிதம்பரநாதனார் அவர்கள் குற்றால முனிவர் என்று அவரை பாராட்டுவார்கள். சிறந்த திறனாய்வாளர்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவர் கல்தரைன்னு எழுதினார். கா இல்லு இத்து தரைன்னு எழுதினார். வாழ்த்தடங்குன்னு எழுதினார். வா இல் இத்து இன் வாழ்த்தடங்குன்னு எழுதினார். அதை பார்த்துட்டு ரொம்ப உள்ளம் கொதித்து போய் பாவேந்திர பாரதிதாசன் வாழ்த்தடங்கன் என்பதை வாழ்த்தடங்கன் என்றும் கல்தரையை கல்தரை என்றும் எழுதி இவ்வாறு தமிழை கெடுக்கக்கூடிய இவர் என்று சொல்லி அவரை வசைபாடியே தமிழ் இயக்கத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். அதனால புணர்ச்சி விதி மிக இன்றியமையாதது. பழைய நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த புணர்ச்சியை நாம் எழுதும் போது உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி, இயல்பாகவே நான் இருக்கிறது மொழியில இல்லாம இல்ல, சிற்றூர்களிலே ரொம்ப அதனை புறக்கணித்து பேசுவது. நாம் தான் சொல்லை பிரிக்கிறோம் என்று சொல்லி பிழையாக பிரித்து விடுகிறோம். எடுத்துக்காட்டுக்காக ஒன்று சொல்லுகிறேன். அப்படி பிரித்தா என்ன பொருள் வழங்காமல் போய்விடுமா என்று யாரும் கேட்கலாம். அப்படி உங்களை யாரும் கேட்டால் நீங்கள் சொல்வதற்குரிய ஒரு விடை நான் இப்போது சொல்லுகிறேன். தெய்வம் தொழாள் கொடுநற் தொழுது எழுவாள்னு நீங்க எழுதணும். கொடுநன் தொழுது எழுவாள்னு எழுதக்கூடாது. நான் பிரித்து தானே எழுதுறேன். இயல்பு புணர்ச்சியா இருந்தா என்னன்னு கேட்டா பொருள் அந்த இடத்துல சிதைக்கிறது. தெய்வம் தொழாள் கொடுநற் தொழுது எழுவாள்னு தான் எழுதணும். அப்படின்னா அந்த இடத்துல 2ஆம் வேற்றுமை தொகை புணர்ச்சி இருந்தால்தான் அந்த 2ஆம் வேற்றுமை தொகை. புணர்ச்சி இல்லாவிட்டால் கொடுநன் தொழுது எழுவாள்னா அது எழுவாய் தொடர். ரெண்டுக்குள்ள வேறுபாட்டை பார்க்கணும். கொடுநற் தொழுது எழுவாள் என்றால் கணவனை தொழுது எழுவாள்னு பொருள். சரி, கொடுநன் தொழுது எழுவாள்னா இவன் போய் எழுந்து அவளை தொழுத பிறகு அவள் எழுவாள்னு பொருள். இந்த மாற்றம் இந்த புணர்ச்சி விதியை பின்பற்றாமையால் நிகழ்வது. இந்த நிலை கூடாது என்பதற்காக அதை நான் உங்களுக்கு சொன்னேன். இயல்பாகவே நாம யாரும் நக்கீரன் என்றுதான் சொல்லுகிறோம். நல் கீரன் யாரும் எழுதுறதில்லை. அவையெல்லாம் பிழையான பாகுபாடுகள். சில பேர் அவ்வாறெல்லாம் எழுதினால் அது தவறு என்று நாம் சொல்ல வேண்டும். யாரும் மரம் வேர்னு சொல்றதில்லை, மரவேர் என்றுதான் சொல்லுவோம். கருமுகில்னு தான் சொல்றோம், கருமுகில்னு யாரும் சொல்றதில்லை. ஆகவே புணர்ச்சி விதிகள் இயல்பாக போற்றப்படுகின்றன. யாருக்கும் விளங்க வேண்டும் என்பதற்காக மொழியை கெடுத்து விடலாகாது என்று நினைவிலை வைத்துக் கொண்டு, அடுத்தபடியாக மிக மிக இன்றியமையாத பகுதியாக நம் பன்முறை திரும்ப திரும்ப சொன்னாலும் கூட குற்றம் இல்லை, உள்ளத்தில் அழுத்தமாக பதிய வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை சொல்லுதல் என்பது பிழை இல்லை என்பதே இலக்கணம். அத வேற்றுமை குறித்த புணர்ச்சி, அல்வழி குறித்த புணர்ச்சி என்பதை பார்த்தோம்.
புணர்ச்சியில 2 வகை. வேற்றுமை குறித்த புணர்ச்சி, அல்வழி குறித்த புணர்ச்சி. சொல்ல பிரிச்சு பார்க்கணும். நான் மிக மிக எளிமையாக உங்களுக்கு அது சொல்றேன். அவன் நடந்தான் என்பது அது அல்வழி. என நடுவுல எந்த எழுத்தும் மறைந்திருக்கவில்லை. அவன் நடந்தான் 2 சொற்கள் தான் இருக்கின்றன. எப்பொழுதுமே ஒரு தொடர் இருக்கிறது, ஒரு சொல் இருக்கிறது என்றால் அதில் பொருள் அறிவதற்குரிய நெறிகள் பல இருக்கின்றன. இப்ப நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன், கண்ணன் வந்தான் ஒரு தொடர் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு பொருள் என்ன என்று கேட்டால், கண்ணன் என்பவன் வருதராகிய செயலை புரிந்தான் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இதற்கு போய் யாரும் பொருள் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிடுவீர்கள். ஆனால் இன்னும் இதிலே கொஞ்சம் ஆழமாக இலக்கண நெறிப்படி பார்த்தால் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி இருக்கின்றது என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி? கண்ணன் என்று சொன்னால் உடனே நீங்க சொல்லுவீர்கள் அது பெயர் சொல் என்று. அந்த அளவில் அது போதுமா? கண்ணன் என்றால் பெயர்ல 2 வகை இருக்கு. இடுகுறி பெயரா, காரண பெயரா என்று யாரும் கேட்டால், அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தை பிறந்த உடனே கண்ணன் பேர் வைத்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அது இடுகுறி பெயர். எந்த காரணமும் இல்லாமல் வைத்த ஒரு பெயர், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் கண்ணன் என்று வைத்தார்கள். அதுவே காரண பெயராக இருப்பதும் உண்டு. கண்ணு அழகா இருக்கு, அதனால கண்ணன் சொன்னோம்னா அது காரண பெயர். அதனால இந்த கண்ணன் என்பதற்கு அப்படியும் நாம அதெல்லாம் பார்க்கணும். என்ன காரணத்தினால் இவர்களுக்கு பெயர் ஏற்பட்டது என்று. அதே போல கண்ணன் வந்தான், வந்தான் என்று சொல்லுகிற போது அது இயல்பாக வழக்கிலும் இலக்கியத்திலும் வந்தான் என்பதற்கு வேறு வகையான ஆராய்ச்சி வேண்டியதில்லை. ஆனால் இலக்கண நெறிப்படி பார்த்தால் வந்தான் என்பதனை பிரிக்கலாம். கண்ணன் என்பதனை பிரித்தால் கண் அன் என்று பிரிக்கணும். அன் என்றால் என்ன பொருள் என்றால் ஆண்பால் விகுதி. நான் உங்களை ரொம்ப ஆராய்ச்சிக்காக கொண்டு போறேன். அன் என்பது ஆண்பால் விகுதி. சரி, வந்தான் என்பதை எப்படி பிரிப்பது பின்னால நாம பார்க்க போறோம் விரிவாக. என்னுடைய நூலிலும் அதை பல சொற்களை நான் பிரித்து காட்டியிருக்கிறேன். அதுதான் இப்போது பலராலும் அறியப்படாத ஒன்றாக போய்கொண்டிருக்கிறது, மொழி கற்பது. மொழியை கற்பதில் இந்த சொல்லை எவ்வாறு பிரிப்பது, ஒவ்வொரு சொல்லின் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை எவ்வாறு கூறுவது என்ற அந்த நெறி இன்றைக்கு நாட்டில் வர வர குறைந்து கொண்டு போகிறது. நிறைய படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், ஆராய்ச்சி பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் தடுமாறுகிற இடமாக இது போய்விட்டது. இது ஒன்றும் கடினமான இலக்கணம் இல்லை. வா என்பது பகுதி, இன் என்பது சாரியை, இத்து என்பது இடைநிலை, ஆண் என்பது விகுதி. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை என்பன ஒரு சொல்லுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய உறுப்புகள். இப்ப நான் முன்பே சொல்லியிருக்கிற ஒரு பகுதியையும் ஒரு வேற்றுமை உருவையும் இணைக்கும் போது நடுவுல போடக்கூடியதுதான் சாரியை. அந்த சாரியை ஒலி நயத்திற்காக வருவது என்று நான் காட்டியிருக்கிறேன். அதனால 2 வகையான புணர்ச்சியை பார்க்கிறோம். ஒன்று வேற்றுமை புணர்ச்சி. இப்ப அல்வழி புணர்ச்சிக்கு நான் சொன்னேன் கண்ணன் வந்தான் அப்படின்னு. இப்ப அதுல இன்னொரு நுட்பத்தை சொல்கிறேன். இப்ப கண்ணன் வந்தான் என்று சொன்னால் கண்ணன் ஒரு ஆண்பால்னு சொல்லிட்டீங்க. கண்ணன் என்பதை மட்டுமே கொண்டு நீங்கள் அவருடைய ஆண்பால் என்று சொல்லிவிடக்கூடாது. ஏன்? அங்குதான் இருக்கிறது. கண்ணன் நேற்று முழுவதும் வயல் உழுதது, இன்றுதான் வீடு வந்து சேர்ந்தது என்று சொன்னால் அவன் செல்லமாக தன்னுடைய மாட்டிற்கு கண்ணன் என்று பெயர் வைத்திருக்கிறான். ஆகவே உயர்திணை பெயராக இருக்கிறதா அகிலிணை பெயராக இருக்கிறதா என்பதை வினை கொண்டுதான் அறிய வேண்டும். பெயரில் தோன்றும் பாலடி கிளவியும் வினையில் தோன்றும் பாலடி கிளவியும் மயங்கள் கூட தம் மரபினவே என்பது தொல்காப்பியம். அதனால தொல்காப்பியத்தை படித்துட்டா இந்த மாதிரியான சிக்கலே வராது. பல பேருக்கு நுட்பமான கருத்துகள் விளங்கிவிடும். பிறகு அவர்கள் எங்கும் மேடையில் இருந்தாலும் சரி, எழுதினாலும் சரி, படித்தாலும் சரி, அவர்களை யாரும் ஒன்னும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் புலமை பெற்றவராக இருந்தார் சோழவந்தானில் பிறந்த அரசன் ஜெயமோகனார். ரொம்ப சிறு வயதில் இறந்து போய்விட்டார் என்றெல்லாம் நான் அவருடைய வரலாறு சொன்னேன்.
அந்த பெருமக்களுடைய நூல்களை எல்லாம் படிக்க படிக்க நமக்கு நல்ல அறிவு கூர்மை ஏற்படும். சரி, அதனால அந்த பேர் அப்படியே கண்ணங்கிற பேர் உயர்கணிக்கும் வருகிறது, அகணிக்கும் வருகிறது என்ன தொல்காப்பியம் சொன்னான். அது விரவு பெயர். அந்த இடத்துல அது விரவு பெயர், விரவி வரக்கூடிய பெயர். அதனால விரவு பெயர் என்பது இரண்டுக்கு வரும். அகணிக்கு ஒரு சாத்தன் வந்தது, சாத்தன் வந்தான். சாத்தி வந்தது பசுமாடு, சாத்தி வந்தது, சாத்தி வந்தாள். இவையெல்லாம் இவ்வாறு வருகின்ற காலத்தை அவற்றை விரவு பெயர் என்று சொல்ல வேண்டும். சரி, நான் இப்போது சொன்னதெல்லாம் அல்வழி புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தால் இப்ப அதே எடுத்துக்காட்ட கண்ணன் கை அப்படின்னு சொன்னா அது அல்வழி புணர்ச்சி இல்லை. ஏன்னா நடுவுல மறைஞ்சிருக்கு. என்ன மறைஞ்சிருக்கு? கண்ணனது கை. 6ஆம் வேற்றுமை தொகை என்று சொல்ல வேண்டும். அதனால இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அல்வழி புணர்ச்சி என்ற ஒன்று, வேற்றுமை புணர்ச்சி என்ற ஒன்று, இந்த இரண்டையும் நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் வேற்றுமை தொகை என்றால் என்ன, வேற்றுமை விரி என்றால் என்ன, உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்றால் என்ன என்று அந்த 3 வகைகளையும் நாம் வேற்றுமை புணர்ச்சிக்காக பார்த்தோம். சரி, அதற்கு எடுத்துக்காட்டுகளை எல்லாம் நாம நிறைய பார்த்தோம். அதிலேயே உங்களுக்கு ஏதேனும் ஐயம் இருப்பின் அவற்றை குறித்து நீங்கள் எழுதினா நான் விடை கூறுவதற்கு அநியமாக இருக்கின்றேன். இப்ப இந்த உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில இலக்கண நூல்கள் கூட சொல்லாமல் விட்ட ஒரு செய்தி என்னவென்றால், 6ஆம் வேற்றுமைக்கு உருவும் பயனும் உடன் தொக்க தொகை வராது. இந்த அருங்கிற உருவுதான் வருமே தவிர அதுக்கு மேல அதனை விரிக்கக்கூடிய வகையில பயனாக நிற்கக்கூடிய சொல் எதுவும் வராது என்பது இலக்கண நெறி. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். இப்போது ஒரு மீள் நோக்கில் தான் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அடுத்தபடியாக சாரியைகளை பற்றி சொல்லி அந்த சாரியைகள் எத்தனை என்பதனையும் நாம் பார்த்தோம். 9 சாரியைகளை சொன்னவர் தொல்காப்பியர். பிறவும் சொல்லிடுவார் அவர். காலத்தால் பின்னே வரக்கூடியவற்றை தழுவிக் கொள்க என்பது அதற்கு பொருள். அன்ன என்ப சாரியை மொழிய, பிறவும் அன்ன. பிறவும்னா அதற்கு உரையாசிரியர்கள் இளம்பூர்ணர் போன்ற பெருமக்கள் எல்லாம், நச்சனாசிரியர் போன்ற பெருமக்கள் எல்லாம் பிற சாரியைகள் எல்லாம் எழுதி காட்டுகிறார்கள். தம், நம், நும், எம், கெழு, ஏ, ஐ, 4. 4 இது நிகழ்ந்தது என்று சொல்லுகிற போது இந்த 4 என்பது ஒரு சாரியை. அப்பொழுது என்ன? சரி, இப்போது அந்த சாரியையில எங்கெல்லாம் எப்படி எல்லாம் வருங்கிறத சொன்னாரு. நான் 9 சாரியைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் கூட உங்களுக்கு சொல்லி இருக்கிற மரத்தினை, அவற்றை, மரத்தை, அடுப்பங்கரை என்று சொல்லுகிற போதெல்லாம் வரக்கூடிய சாரியைகளை எல்லாம் 9 சாரியைகளையும் பார்த்தோம். பிறகு சாரியைகள் எவ்வாறெல்லாம் மொழி புணர்ச்சியில் தெரியும் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்சாரியை நகரம் ரகரமாகும் என்று பார்த்தோம். அதே போல வகரம் அகரமாகும் என்று பார்த்தோம். ஆணின் நகரமும் அதனோரற்றே நாள்முன்வரும் மண்ணுணல் தொழிற்கே என்பதை இப்போது இருந்து அதை பார்க்க போறோம். நான் முன்பே சொன்ன பூவினுக்கு அழகு, பூவின் கூட்டல் பூவிற்குன்னு வரும். அப்ப சாரியை இருக்கு. பூவினுக்கு அழகு, பூவிற்கு அழகுன்னா அங்க ஒரு சாரியை இருக்கு. பூவினுக்கு அழகுன்னா மேலும் சாரியை கூறுகிறது. பூ, இன், இக்கு, பூ 4ஆம் வேற்றுமை உருவு அழகுன்னு பார்த்தோம். இப்ப அதே போல பரணியார் கொண்டான் என்பது இந்த ஆள் என்பது அந்த சாரியை. அப்படி பரணியால் என்று வருகிற போது இந்த நகரம் ரகரமாகிவிடும் என்பதற்காக பரணியார் கொண்டான் என்று காட்டினார். அதே போல அத்தின் அகரம் அகரமுனை இல்லை. 125வது நூற்றாண்டிலிருந்து இப்ப அதை ஏற்கனவே முன்பே பார்த்திருக்கிறோம். அகத்து அழகு, அகம் கூட்டல் அத்து, அகத்து அழகு. அந்த இடத்துல அகரம் கெட்டுவிடும் என்று சொன்னார். அதே போல இகரம் கெடக்கூடியதை காட்டினார். பிறகு அம்சாரியை எப்படி தெரியும் என்பதை உணர்த்தினார். ஆற்றங்கரை, தீர்க்கங்குடி, கம்மங்கூழ்,
என்று நகர ஒற்று வரும் என்பதனை பார்த்தோம். அடுத்தது அம்சாரியை சில சமயத்துல இருக்கும், சில சமயத்துல இல்லாமல் அந்த மகர மெய் கெடும். அதற்கு புளிய வட்டு, புளிய நுனி என்றெல்லாம் பார்த்தோம். இப்போது இன் உருவிற்கு இன் சாரியை வராது. இன் என்ற 5ஆம் வேற்றுமை உருவு வரக்கூடிய இடத்துல இன் சாரியை வராது. 2 இன் வந்தா அந்த இடத்துல ஒரு மயக்கம் தோன்று யாருக்கும். அதனால அப்படிப்பட்ட வழக்குகள் இல்லை. இவை எல்லாமே பேச்சு வழக்கிலிருந்து பெறப்பட்டு எழுத்திலக்கணத்திற்கு ஏற்றப்பட்டவை. அது மிக மிக எதிர்மையானது. இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் எம்புதல் சொல்லுகிற போது பேச்சு மொழியும் இலக்கியம், திருந்திய பேச்சு மொழியும் இலக்கியமாகும். அதனால கொச்சை குழு வழக்குகளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, சரியான வழக்குகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இப்ப இன் என வரும் வேற்றுமை உருவிற்கு இன் என்று வருகின்ற வேற்றுமை உருவு வாழ்வினது, வாழ்வினதுன்னு இருக்குன்னு வச்சுங்க. அதுல இன் சாரியை இருக்கு, வாழ்வினது. அந்த இன் சாரியை இன் என வரும் வேற்றுமை உருவிற்கு இன்னன் சாரியை இன்மை வேண்டும். இந்த இடத்துல வாழ்வினதுங்கிறதுல 6ஆம் வேற்றுமை உருவு அது, அதற்கு வரலாம். இன் என்ற ஒரு வேற்றுமை உருவுக்கு முன்னால இன் சாரியை வரக்கூடாது. 2 இன் இந்த வர்றது மாதிரி இருக்கக்கூடாது. வாழ்வினது, வாழ்க்கையினது, வாழ்வினுக்கு 4ஆம் வேற்றுமை வரலாம். வாழ்க்கையினுக்கு இவையெல்லாம் இது மாதிரி இன் என்ற வேற்றுமை உருவை அது ஏலாது. இன் சாரியை இன் என்ற வேற்றுமை உருவை ஏலாது. ஏலாதுன்னு சொல்லணும், ஏற்காது என்பது பிழை. ஏலாது பிழை வழக்குகள் நம்மகிட்ட நிறைய வந்துச்சு, உள்ளார வந்து விட்டன. அவற்றையெல்லாம் மெல்ல மெல்ல கற்றவர்களாகிய நாம் தான் களைய வேண்டும். ஏலாது என்று சொல்ல வேண்டும். அடுத்தது சாரியை இயற்கை என்பதை இப்ப பார்க்க போறோம். மிக இனிமையான ஒரு நூற்பா. சாரியை எங்க வரும் எங்க வராது என்பதனை பற்றி சொல்லுகிறார். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், சாரியை என்பது ஒலி நயத்திற்காக ஒரு மொழிக்கண் பயில்வது. அது பெயருக்கும் வேற்றுமை உருவிற்கும் இடையில் வருவது. இந்த பெயருக்கும் வேற்றுமை உருவிற்கும் இடையில் வருவதுங்கிறது இந்த இலக்கண ஆசிரியெல்லாம் எழுதியிருக்கலாம். அது மாதிரி எல்லாம் எழுதியிருந்தாங்கன்னா நமக்கு அந்த நிறைய பேருக்கு அந்த ஐயமெல்லாம் வராது. ஆனா ஏன் எழுதலைன்னா அவர்கள்லாம் பெருமக்கள், அவர்களை எந்த குறையும் நாம சொல்லக்கூடாது. அவர்களை விட புலமை உடையவர்கள் வேற யார் இருந்தார்கள்? அவர்களுக்கு இதையெல்லாம் எதிரே கற்பிக்கின்ற காலத்து எதிரே இருப்பவர்களிடம் விளக்கி சொன்னார்கள். எல்லாவற்றையும் எழுதற்குரிய கருவி வசதி அந்த காலத்துல இல்லை. இப்ப தாழும் எழுதுவோம் இருக்கிற காலத்துல இப்ப அப்படியெல்லாம் ஒன்னும் எழுதவில்லை. கருவி எளிதாகிவிட்டது, ஆனா எழுதுதல் அரிதாகிவிட்டது. அந்த காலத்துல ஒரு பனை ஓலையை பதப்படுத்தி காய வைத்து வெந்நீர்ல போட்டு கொஞ்சம் வேக வைத்து அப்புறம் காய வைத்து அது ரொம்ப பக்குவப்படுத்தி அந்த ஓலையை பக்குவப்படுத்துகின்ற முயற்சி இருப்பாருங்க, அது பெரியது. நான் சுவடியெல்லாம் படிக்கின்ற காலத்து அந்த பக்குவப்படுகின்ற நெறியை பார்க்கிற போது ரொம்ப வியப்பா இருக்கு. 2 பொருள் உலகத்துல நீங்கள் பக்குவப்படுவதை பார்த்தால் மனிதனுக்கே அது ஒரு வாழ்க்கை பாடம். எது என்றால், ஒன்று பனை ஓலை. அது நமக்கு தெரியாது. இப்ப பனை ஓலை எப்படியெல்லாம் பதப்படுத்தினார்கள் என்பது. இந்த பனை ஓலை எடுத்து எழுதுவதற்கு தக்கதாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக இந்த எழுத்தாணியினால மேல ஒரு கீறி பார்ப்பாருங்க. அப்படின்னு அப்படி ஒரு வளர்ச்சி எடுப்பாங்க. என்ன சொல்லிவிட்டாங்க, தின்னாங்க இந்த ஊன்னு அப்படி ஓலையை கீறி பார்த்ததனை பிள்ளையார் சூழின்னு சொல்லிட்டாங்க. அது ஓலை எழுதுவதற்குரிய பதமாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக ஏற்பட்ட ஒரு ஆய்வு நெறி. பிறகு எழுதுவார்கள். எழுதுகிற போது என்ன இடர்பாடு என்றால், நீங்கள் கூட ஓலைச்சுவடி படிக்கிறதுக்குள்ள காலத்துல உணர்வீர்கள். அப்படி எழுதுகிற போது எங்கேயும் அவங்க ஒரு வரியை எழுத தொடங்கிவிட்டால், அல்லது பாட செய்யுளாக இருந்தால் ஒரு அடியை எழுத தொடங்கிவிட்டால் எங்கேயும் நிறுத்தாம கடைசி வரையில போகணும். நடுவில் புள்ளி வைக்க முடியாது. எங்கெங்க புள்ளி வைத்து படிக்க வேண்டுமோ நாம் படிக்கின்றவர்கள் உணர்ந்து படிக்க வேண்டும். அதனால்தான் சில பாட வேறுபாடுகள் தோன்றிவிட்டன. அந்த ஓலையை அப்படி பதப்படுத்தணும்.
இன்றைக்கு ஒரு பொருளை அவ்வாறெல்லாம் பதப்படுத்த வேண்டும் என்பது எப்படி வேறு பொருளை கொண்டு உணர வேண்டும் என்றால், நெல் வயலில் விளைகிறது, அதனை அறுவடை செய்து ஈரப்பதமாக இருக்கிறது, அதனை ஈரப்பதத்தை போக்குவதற்காக முதலில் வெயிலிலே காய வைக்கிறார்கள். வெயிலிலே காய்ந்து விட்டது என்பதற்காக சமைத்து விட முடியாது. அதற்கு பிறகு அந்த நெல்லை கொண்டு வந்து மறுபடியும் தண்ணீரிலே கொட்டி மறுபடியும் நனைக்கிறார்கள். நனைத்த உடனே ஏதாவது சாப்பிட முடியுமா? முடியாது. மறுபடியும் ஒரு கலத்தில் வைத்து வேக வைக்கிறார்கள். தண்ணீர்ல இருந்ததை கொண்டு வந்து மறுபடியும் சூடுபடுத்தி வேக வைக்கிறார்கள். வேக வைத்ததை மறுபடியும் காய வைக்கிறார்கள். காய வைத்ததனை அதற்கு பிறகு தோல் நீக்கி எடுத்துக்கொண்டவன சாப்பிட முடியுமா? முடியாது. மறுபடியும் என்ன செய்கிறார்கள்? தண்ணீரிலே நினைக்கிறார்கள். தண்ணீரிலே நினைத்த உடனே சாப்பிட முடியுமா? கொதிக்க வைக்கிறார்கள். மறுபடியும் சூடுபடுத்துகிறார்கள். அப்போது வெந்த பிறகு அதனை எடுத்து வைத்துக் கொண்டு அது பக்குவமா இருக்கு, சாப்பிடுவதற்கு பல்லுக்கு இசைவாக இருக்கிறது. ஒரு அரிசி சாப்பிடுவதற்கு இவ்வளவு பக்குவம் வேண்டி இருக்கிறதே, ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பக்குவப்பட வேண்டும். அவன் இந்த வெயிலிலும் இந்த நீரிலும் அவனும் நனைந்து காய வேண்டும். எந்த நீர்லையும் எந்த வெயிலையும் காயிலும் வெப்பத்திலையும் அன்பு நீரிலே நனைய வேண்டும், தொண்டு என்ற வெயிலிலே காய வேண்டும். மனிதன் பக்குவப்பட வேண்டும் என்றால் அன்பு நீரிலே நனைய வேண்டும், தொண்டு என்ற வெயிலிலே காய வேண்டும். அப்பதான் அவனிடம் பக்குவம் தோன்றும். அதனால்தான் பட்டறிவு அல்லது அனுபவம் என்பது இவற்றை உண்டாக்கி ஒரு மனிதனை ஒரு பக்குவப்படுத்துவது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதுபோல ஒரு சொல்லை பல வகையில உருவாக்கி இருக்கிறார். பேச்சு வழக்கிலிருந்து எழுத்து வழக்கிற்கு வருகிற போது பல வகையில் ஆராய்ந்து அதற்கு மேலும் இலக்கண ஆசிரியன் ஆராய்கிறான். ஆராய்ந்து நமக்கு கொடுக்கிறான். இப்ப சாரிய இயற்கையை பற்றி ஒரு அருமையான நூற்பாவில 132வது நூற்பா. இதை நீங்கள் மனனம் செய்து கொள்ளவர். பெயரும் தொழிலும் பிரிந்து ஒருங்கு இசைப்ப வேற்றுமை உருவது நிலை பெறுவழியில். அதாவது பெயர் சொல்லும் வினை சொல்லும் பெயரும் வினையுமாக பிரிந்து வருகின்ற இடத்தில், பெயரும் வினையுமாக பிரிந்து வருகின்ற இடத்தில் எப்படி தமிழ் மொழியினை கற்றான் என்றால், எது பெயர்? தமிழ் மொழி என்பது பெயர், கற்றான் என்பது வினை. இப்படி பெயரும் வினையுமாக இரண்டு உறுப்புகள் வரக்கூடிய இடத்தில் ஒரு சாரியை வரும். எங்க வருகிறது சாரி? தமிழ் மொழியினை கற்றான் இன் சாரி. ஐ வேற்றுமை உறுப்பு. இன் சாரியை ஐ வேற்றுமை உறுப்பு. தமிழ் மொழியினை கற்றான். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். மரத்தினை பிளந்தான், பொருளினை கருதா வாழ்வு அப்படிங்கறதான் பார்க்கணும். அதனால பெயர் சொல்லும் வினை சொல்லும் பெயரும் வினையுமாக இரண்டு கூறுபடுகின்ற காலத்து இடையிலே வரக்கூடியது சாரியை ஒரு இடம். இரண்டாவது இடம் பெயரும் பெயருமாக கூடி வருகின்ற காலத்துல எப்படி என்றால், மரத்தினை பிளந்தவன். பிளந்தவன் வினையாளனை பெயர். இந்த இடத்துல கொஞ்சம் நினைவில் வச்சுங்க. வந்தான் என்பது வினைமுற்று, வந்தவன் என்பது வினையாளனின் பெயர். நடந்தான் என்பது வினைமுற்று, நடந்தவன் என்பது வினையாளனின் பெயர். கற்றான் என்பது வினைமுற்று, கற்றவன் என்பது வினையாளனின் பெயர். வினையும் இருக்கணும், அது பெயர்த்தன்மையும் இருக்கணும். அதான் இப்ப மரத்தினை பிளந்தவன் என்று சொல்லுகிற போது இரண்டும் பெயர்கள். இந்த பெயருக்கு நடுவுல அந்த சாரியை மரத்தினை வருகிறது. அதனால அவ்வாறு வருவது இரண்டாவது இடம். மூன்றாவது வேற்றுமை உருவோடு வரும் இடத்தும் வேறதான் வேற்றுமை உருவோட தான் வந்திருக்கு. இப்ப அன்பினால் விளைந்தது. இந்த அன்பினால் விளைந்ததுங்கிற தொடர் எங்க இருக்குன்னு கேட்டா, இது பெரிய புராணத்தில் வருகிறது. இந்த இடம் ரொம்ப சுவையான இடம். அதெல்லாம் உரையாட செய்திகளை விட கூட நாம தான் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். பலரிடம் கேட்டு அறிந்து கொள்வதுதான். அந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ஒரு நுட்பமான வாழ்வியல் உண்மையை உங்களுக்கு காட்டும். 63 நாயன்மார்கள்ல
ஒருவர் குங்குலிய கலைய நாயனார்னு ஒருத்தர். அந்த குங்குலிய கலைய நாயனார்ங்கிறவர் சாம்பிராணி போட்டே இறைவனுக்கு தொண்டு செய்தவர். அதனால பொருள் எல்லாவற்றையும் விற்று வறுமை அடைந்து அந்த காலத்திலையும் கூட அவர் தன்னுடைய செயலை விடல. அவருடைய வரலாறு அது ஒரு பக்கமா போய் கொண்டிருந்தாலும் அது இன்னொரு செய்தி என்னவென்றால், திருப்பனந்தாள் என்று ஒரு ஊர் இருக்கிறது குடந்தைக்கு பக்கத்துல, திருக்குடந்தை நகருக்கு பக்கத்துல திருப்பனந்தாள் என்று ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே இருக்கக்கூடிய இறைவன் அந்த காலத்துல குங்குலியக்கலை நாயனாருடைய காலத்துல தலையை சாய்த்து வணங்கி இருந்தான். அந்த லிங்கம் இருக்குத கந்து, தமிழ்ல சொன்ன கந்து, அந்த கந்து அல்லது ஒரு முழு பாறை போன்ற ஒரு வடிவம், வேறு முக உறுப்புகள் புறப்படாத ஒன்று. அப்பர் அதை கந்து என்று சொல்லுகிறார், நடுவரின்னு சொல்றார். கன்றாப்பூர் நடுவரியை காணலாமே, நடப்பட்ட ஒரு கரி, ஒரு கல்லு, ஒரு மரம். இதுக்கு பேரு பிற்காலத்துல லிங்கம்னு சொன்னாங்க. அது வளைஞ்சு போய் நிக்குது. அந்த ஊர் அரசன் பார்த்தான், இது ஏன் இப்படி வளைஞ்சு நிக்குது, அது கொஞ்சம் எல்லாம் நிமித்து வைங்கப்பான்னு சொன்னான். பலர் போய் நிமித்தார்கள். அது ஒண்ணும் அசையல, சார்ந்தே இருக்கு. உடனே அதற்கு பிறகு அவன் சொன்னான், யானையை கட்டி இழுங்கள். அந்த பக்கமா யானையை கட்டி இழுத்து பார்த்தார்கள், நிமிரவில்லை. யானைகளை கட்டி இழுங்கள், நிமிரவில்லை. ஊரெங்கும் எல்லாருடைய மக்கள் எல்லாம் சேர்ந்து அரசனுக்காகவும் இந்த இறைவனுடைய நிலையை நேராக பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் முயன்று நிமிர்த்தினார்கள், நிமிரவில்லை. அந்த முயற்சியை கைவிட்டு விட்டார்கள். அப்ப வெளியூருக்கு போயிருந்த குங்குலியக்கலை நாயனார் அந்த ஊருக்கு திரும்ப வந்தார். என்ன நடந்தது ஊர்ல, நான் இல்லாத போதுன்னு கேட்டார். அப்ப எல்லாரும் நடந்தது. நடந்ததை சொன்னார்கள், இப்படி நடந்ததுங்க. அப்படியா? அப்ப உடனே அவர் சொன்னாரு, இந்த கயத்தை போட்டு நான் இழுக்கிறேன்னாரு. ஒரு யானையால முடியாதது இந்த ஒரு மனிதனால முடியுமா, இவருக்கு என்ன அகந்தைன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அப்படி அல்ல. அவர் சொன்னாரு, இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் தங்களுடைய கடமை என்று செய்த காலத்தில் நான் இல்லாமல் போய்விட்டேன். ஆகவே நான் என் பங்கிற்கு நான் செய்ய வேண்டியது இப்ப செய்யறாரு. நிமிராது, எனக்கும் அது நிமிராது என்று எனக்கு தெரியும் நல்லா. ஏன்னா அவ்வளவு யானைக்கும் சேனைக்கும் வணங்காத ஒரு உருவம், ஒரு நடுதறி எனக்கு நிமிர்வும், அது நான் எவ்வளவு எளியவன் என்று சொல்லி அதை போட்டு நிறுத்தார். இருக்க உடனே சேக்கிழார் சொல்லுகிறார், பெருமான் நேர் நின்றார், நேரா நிமிர்ந்துட்டார். உடனே அங்க ஒரு வினா வருகிறது, எப்படிங்க இது சாலும், எப்படி இது நடந்தது என்று. இலக்கியத்தில் ஆராய்ச்சி செய்கிற போது சில நெறிகள் வேண்டும் நமக்கு. சூழல் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து அந்த சூழலில் பொருந்தி வருகின்ற ஒவ்வொரு அணுவையும் ஆராய்ந்து, அதுதான் ஆராய்ச்சி. ஆராய்வதற்கு ஆயிரக்கணக்கான தடங்கள் இருக்கின்றன தமிழ்ல. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஒருத்தர் ஆராய்கிற போது, ஒரு நாவலை பற்றி எழுதுகிற போது அவர் கடைசியில செத்து போய்விட்டார், அவர் எப்படி செத்தார் என்பது மர்மமாக இருக்கிறது என்றெல்லாம் அதை பற்றி ஆராய்கிறார். அப்போதுதான் ஒருவர் திறனாய்வாளர் சொன்னார், இதை ஆராய்வதனால என்ன பயன் இருக்க முடியும்? இதை படைத்த ஒரு ஆசிரியரே இருக்கிறாரு, அவரே கேட்டாலும் கூட ஏன் இப்படி இந்த பாத்திரத்தை படைத்திருக்கிறார்கள் என்று கேட்டாலே போதும், அவரே விடை சொல்லி விடுவார். இது சிக்கலே இல்லையே, இது ஏது ஆராய்ச்சி அப்படின்னு கேட்டார். அது போல இதனை பற்றி மகாத்மா நிழல் சுந்தரனார் அவர்கள் அவர் எழுதுகின்ற புராணத்துல இதற்கு ஆராய்ந்து ஒரு செய்தியை கண்டு அவர் எழுதியிருக்கிறார். இது அவருடைய வரலாற்றுல ஐயர் அவர்களால் சொல்லப்படுகிறதே தவிர வேறு எங்கும் சொல்லப்படவில்லை. இது ஏன் நிமிர்ந்தது, எப்படி நிமிர்ந்தது என்பதற்கு விடை என்னவென்றால், இது ஏன் இவ்வாறு சாய்ந்தது என்பதுதான் விடை. அதற்குரிய விடைதான் இதற்குரிய விடை.
அதற்கு அந்த ஊர் தலபுராணத்தில் இருக்கிற செய்தியை எடுத்து மகாத்மா மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் செய்யுளாக சொல்லியிருக்கிறார். என்ன என்றால், அந்த ஊர்ல இருந்த ஒரு 10 வயது பெண் நேராக நிமிர்ந்து அந்த காலத்தில் நின்ற அந்த நடுநெறிக்கு இந்த இறைவனுடைய திருவுருவிற்கு தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றுவதாக வேண்டிக் கொண்டார். எத்தனை குடம்? 100 குடம். ஒவ்வொரு குடமா கொண்டு வந்து ஊற்றும் போது இந்த பெண் களைத்து போய் ஒரு முறை அந்த குடத்துல தண்ணீர் கொண்டு வருகிற போது கொண்டு வந்து இந்த பெருமான் கொஞ்சம் நிமிர்ந்து நேராக இருக்கிறார். இந்த பெண் சிறு பெண் நிமிர்ந்து அப்படி எக்கி அப்படி ஊற்றுவதற்கு முடியல. அப்படி முயன்று அப்படி ஒவ்வொரு குடமாக ஊற்றி கொண்டு வருகிறது இந்த பெண். இந்த முறை அப்படி ஊறும்போது இடையில இருக்கிற ஆடை கொஞ்சம் நெகிழ்ந்து விட்டது. இந்த ஆடை நெகிழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கையினாலே அந்த ஆடை இடுக்கி கொண்டு இந்த குடத்தையும் விடாமல் பற்றி கொள்கிற போது இறைவன் பார்த்தார், இது எவ்வளவு அன்பு இது என்று சொல்லிவிட்டு தாரே தலை குனிந்தார், சாய்ந்தார். உடனே அந்த பெண் அந்த தண்ணீரை ஊற்றவும் அவருடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேறிற்று என்று ஒரு புராணம் இருக்கு. அதுக்கு எதுக்காக சொல்றாரு சேர்க்கிறார், இது அன்பினால் விளைந்தது, அதனால்தான் அன்பினால் தான் இது நிமிடம். இந்த அன்பிற்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் என்பதனை சொல்ல வந்த இந்த புராணம், பெரிய புராணத்தில் நீங்க மற்றவற்றையெல்லாம் நம்புவதற்கு அரிய செய்திகளை எல்லாம் விட்டுவிடுங்க. உள்ளே இருக்கக்கூடிய உண்மையான ஆழ்ந்திருக்கும் பொருள் எது என்னவென்றால் அன்பு. மாநிலங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அன்பு இருக்குமே ஆனால் எதுவும் நடக்கும். தள்ளும் தலைகுனியும் வணங்கும் கடவுளும் சொன்னது கேட்பார். இந்த நெறிய சொல்வதற்காக தான் சொல்லுவாங்க. அன்பினால் விளைந்தது என்பது அந்த புராணச்சுவர் இருந்த ஒரு தொடர். அதற்காக சொன்ன அதுல மகாத்மா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் மிகவும் ஈடுபட்டு அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். மிக ஒரு அற்புதமான ஒரு பகுதி. சரி, அடுத்தது தண்ணீரது என்று சொன்னால் 6ஆம் வேற்றுமையோடு அந்த உருவுக்கு முன்னால வருகின்றது இன் என்ற அந்த உருவு. கண்ணினுள் என்ற 7ஆம் வேற்றுமை உருவு. 7ஆம் வேற்றுமை உருவுக்கு முன்னால சாரியை வருகிறது. ஆகவே வேற்றுமை உருவோடு வருகின்ற இடத்திலும் சாரியை வரும். சரி, 4ஆவதாக வேற்றுமை உருவு தொக்கு வரும் இடத்தில், அதாவது வேற்றுமை தொகையாக வருகின்ற இடத்தில் அது வரும். அதனால இந்த மாதிரியான 4 இடங்களில் சாரியை தோன்றும். சரி, அது சொற்களுக்கு இடையில் வரும். இந்த சாரியைக்கு பொருள் இல்லை. சாரி வரலாம் வராமலும் இருக்கலாம். வரலாம் வராமலும் இருக்கலாம்ங்கிறதுக்கு பூவடு முடித்த கூந்தல் இது வந்திருக்கிறது. பூவடு முடித்த கூந்தல்ங்கிறதுல உருவுதான் வந்திருக்கு. ஒடுங்கிற உருவு சாரி இல்ல. பூவினோடு முடித்த கூந்தல்னா இன் சாரி வந்துவிட்டது. அதனால சாரி வரலாம் வராமலும் இருக்கலாம். சரி, அடுத்தது இனிமே இந்த சாரியங்களை பற்றி சொல்ல போறாங்க. அத்து என்று ஒரு சாரியை, வற்று என்று ஒரு சாரியை. என்னுடைய ஆய்வில் இந்த வற்றுங்கிறது உண்மையிலே அற்று என்பதனுடைய திரிவு என்று நான் எழுதியிருக்கிறேன். ஆனா உரையாசிரியர்களோட மற்றவர்களும் அப்படி கருதல. அத்தும் வற்றும், வற்று ஒரு சாரியை, அத்து ஒரு சாரியை. அத்தே வற்றே ஆயிரம் மொழிமேல், இந்த 2 சாரிகள், அத்து வற்று என்று 2 சாரிகள். ஒற்றுமை கெடுதல் தெற்றந்தற்றே. குளம்னு ஒரு சொல் இருக்கு, அத்து சாரியை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். குளம் கூட்டல் அத்து கூட்டல் கரை, குளத்து கரை. அப்ப ஒற்றுமை கெடுதல் தெற்றந்தற்றே. மகர ஒற்று போய்விட்டது. தெற்றந்தற்றேன்னு உறுதியானது. மகர ஒற்று நீங்கிவிட்டது. ஒற்றுமை நீ கெடுதல் தெற்றந்தற்றே. யாராவது ஒருத்தர் இலக்கணம் கேட்கறாங்கன்னு வச்சுங்க, ஒற்றுமைன்னு சொல்றார, ஒற்றுமை சொன்னா போதாதா, மெய்யின்னு சொன்னா போதாதான்னு. இதுக்கு பேர் தான் ஒவ்வொரு நெறியையும் ஒரு உணர்த்துவதற்காகத்தான் இப்படி தொல்காப்பியர் சொல்லுகிறார். இதுக்கு பேரு ஒரு பொருள் பன்மொழி. ஒரு கருத்தை உணர்த்துவதற்கு 2 சொற்களை சொல்லலாம், ஒற்றுமை என்று. அது ஒற்றும் ஒற்றாகிய மெய். ஒற்று என்பதும் மெய் என்பதும் ஒரு பொருளன என்று உணர வேண்டும். சரி, அதே போல வற்றுச்சாரியை அவ்வற்றுக்கோடு அப்படிங்கும் போது அவற்றுக்கோடுன்னு ஆயிடும். அப்ப மகர ஒற்று போய்விடுகிறது. ஆகவே ஒற்றுமை கெடுதல் தெற்றந்தற்றே. அவற்று முன் வருவோம் வல்லெழுத்து மிகுமே.
அதுக்கு அதுல அப்பாலையும் போய் சொல்றாரு பாருங்க, குளத்துன்னு ஆகிறதோடு மட்டும் இல்ல, குளத்து கரைன்னா அங்க இக்கு வரணும், அவற்றுக்கோடுன்னா அங்க இக்கு வரணும், அவற்று முன் வரும் வல்லெழுத்து மிகுமே. இந்த இக்கு இத்து என்ற அந்த எழுத்துக்கள் அங்கு மிகுதியாக தோன்றும். இந்த மிகுதல்ங்கிறது நம்ம தோன்றல் தெரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்றது போல மெய் பெரிதாதல் மிகுதல் குன்றங்கிறதுக்கு மிகுதலுக்கு இது எடுத்துக்காட்டும் ஆகும். சரி, இது வரையில சாரியைகளை பார்த்தாச்சு. இந்த சாரியைகளை பற்றி நீங்கள் நன்றாக ஆராய்ந்து நல்ல கட்டுரை எழுதலாம். இந்த சாரி எங்க வரும், எங்க வராது, எங்க என்ன மாற்றம் அடையும் என்பதனை பற்றி 3 நிலைகளில் இதனை பற்றி ஆராயலாம். பேச்சு மொழியில இந்த சாரி எப்படி இருக்கிறது என்று எழுதலாம். நிறைய இடங்கள்ல பேச்சு மொழியில சாரி இடம் வருகின்றது, அதை பற்றி எல்லாம் எழுதலாம். சரி, அடுத்தது இதுவரையில சொற்சாரியை பற்றி பார்த்தோம், சொல்லுக்கிடையில் வருகின்ற சாரியை பற்றி பார்த்தோம். இப்போது எழுத்து சாரியை, எழுத்தை அடையாளம் காட்டுவதற்கு வருகின்ற ஒரு சாரியை பற்றி பார்த்து போகிறோம். அது காரம்னு ஒரு சாரி இருக்குன்னு வச்சுங்க. ஆகாரம் அப்படின்னா ஆ என்ற எழுத்து. கரம்னு ஒரு சாரி இருக்கு, அது அகரம் அப்படின்னா கரம்ங்கிறது ஒரு சாரி. இது எதற்கு வருகிறது? ஒரு எழுத்தை அடையாளம் காட்டுவதற்காக வருகிறது. ஆன்னு சொன்னா அப்படி சொல்லுவதை விட ஆகாரம் என்று சொன்னா தெளிவாக புரியும். ஆகாரம் அகரம். காலமும் கரமும் கானோடு சிவதி 3 சாரிகளை சொல்றாரு. இப்ப இதுல இந்த நூற்பாவில காரமும் கரமும் கானோடு சிவதி, காரம் கரம் கான், இந்த 3 சாரியைகளோடு பொருந்தி நேர தோன்றும் எழுத்தின் சாரியை. இங்க நான் உங்களுக்கு இப்படி பார்த்து கொண்டே போகிற போது ஆராய்ச்சிக்குரிய ஒரு கருத்தை சொல்ல போகிறேன். அதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளலாம். இந்த இடம் ரொம்ப இன்றுமையான இடம். ஐகாரம் காரச்சாரியை, மகரம் காரச்சாரியை, ஔகாரம் காரச்சாரியை, அகரம் கரச்சாரியை, ஔகான் கான்சாரியை, மகான் கான்சாரியை. இதெல்லாம் காரச்சாரியை கரச்சாரியை கான்சாரியை எழுத்தை அடையாளம் காட்டுவதற்கு வருகின்ற குறியீடுகள். இவற்றை பார்ப்போம். சரி, கரமும் காணும் நெட்டெழுத்து இலவே. இப்படி சொல்லப்பட்ட சாரியைகள்ல இந்த கரம் கான் ரெண்டும் நெட்டெழுத்துக்கு வாரா, நெட்டெழுத்துக்கு வாரா, அதாவது நெடிலுக்கு வாரா. நெடிலுக்கு வாரான்னு எப்படி கரங்கிறது ஆகரம்னு வராது, ஆகான்னு வராது. ஆகரம் ஆகான் என வாரான்னு எழுதிட்டீங்கன்னா கூட தெரியும். ஆகரம் ஆகான் என்று என வாரா. சரி, வாரா போறான்னு எழுதுவது உங்களுக்கு கடினமா இருக்குன்னு சொன்னா வரமாட்டான்னு எழுதணும். அதுவும் கடினமா இருக்குன்னு சொன்னா வருவது இல்லைன்னு எழுதிருங்க. அதுதான் நமக்கு பிற்கால இலக்கணத்தில் செய்து கொடுத்த ஒரு பெரிய வசதி, வருவது இல்லை. சரி, அப்ப எதுக்குத்தான் வரும் அது அப்படின்னா, கரமும் காணும் நெட்டெழுத்துக்கு வராதுன்னா குற்றெழுத்துக்கு வரும், அகரம் என்று வரும். சரி, இந்த இடத்துல ஒரு ஐயம் வரும். நான் போன தடவை அதுக்காக தான் நிறுத்தினேன். கரமும் காணும் நெட்டெழுத்துறவே ஆகான்னு வராதுன்னு பார்த்தோம். சரி, ஐயாவும் நெடில் தானே, ஐகான் அவுகான்னு ஏன் சொல்லக்கூடாது, எடுத்துக்காட்டு கூட போனதுல பார்த்தோமே அப்படின்னு கேட்கலாம். அதுக்காகத்தான் அவர் சொல்றாரு, பின்னாடி சொல்ல போறாரு 137வது நூற்பாதுல ஐகாரம் அவுகாரம் என்பது ஐகாரம் அவுகாரம் காணோடும் சிவனும். அந்த 2 எழுத்து மட்டும் நெடில, அந்த 2 எழுத்து மட்டும் கான் என்ற சாரியோடு வரும் என்று பின்னாடி சொல்ல போகிறார். சரி, அதை பார்ப்போம். இப்ப வரன்முறை 3ம் குற்றெழுத்துடைய, அதாவது காரம் கரம் கான் என்ற இந்த 3ம் குற்றெழுத்துக்கு வரும். அகாரம் அகரம் அகான், மகாரம் மகரம் மகான் என்று குற்றெழுத்துக்கு வரும்னு சொல்லிட்டார். அதாவது ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து சொல்வார், உள்ள வைக்கிறதே இல்லை, தெளிவாக விதி இல்ல, தெளிவாக அதை உணர்த்துவதுதான் சட்ட விதி போல எழுதுகிறார். பல இடங்கள்ல நூற்பா எந்த இடத்திலும் சட்டத்துல ஏதாவது ஒரு சிறு இடுக்கு கூட நேர்ந்து விடக் கூடாது என்பதற்காக சட்ட வல்லுநர்கள் எழுதுவது போல மிக நுட்பமாக இங்கேயும் இலக்கணம் செய்வதனை பார்க்கும். சரி,
அதாவது நெட்டெழுத்திலன்னாரு உடனே அப்ப குற்றெழுத்துக்கு ஆகும்னு நமக்கே விளங்குது. ஆனா அதற்கு ஒரு நூல்பா செய்தார், குற்றெழுத்துக்கு வரும் அப்படின்னாரு. அப்ப நெட்டெழுத்துக்கு வருவது இல்லைன்னு சொல்லிட்டோமே, இந்த 2 நெட்டெழுத்துக்கு மட்டும் வரும் ஐகார அனுகாரத்திற்குங்கிறதுக்காக ஒரு நூற்பா 137வது நூற்பாவா செய்யறார். கரமும் காணும் நெட்டெழுத்திலவன்னு சொன்னதுனால ஐகாரம் உகாரம் காணோடும் சிவனும், காணோடும் சிவனும் அப்படின்னா அதனோடும் பொருந்தும் என்று காட்டினார். சரி, இந்த விதிவிலக்கு நூற்பாவாக இது கொள்ளத்தது. சரி, அடுத்தது புள்ளியீற்று புணர்ச்சி. புள்ளி என்றால் மெய்யெழுத்து. ஒற்றுங்கிறது கூட பிற்காலத்துல எல்லாரும் என்ன சொல்லிவிட்டார்கள் என்றா, ஒரு புள்ளி ஒற்றுவதனால நாங்க அப்படி இல்லை. ஒற்று என்றால் உறுப்புகள் ஒற்ற பிறப்பதனால அதுக்கு ஒற்றுன்னு பேரு. உறுப்புகள் ஒற்ற பிறப்பதனால ஒற்று. மெய்யின்னு சொல்வதற்கு காரணம் அது உடம்பு போல தனித்து இயங்குகிற உயிரின்றி தனித்து இயங்காத தன்மையினால அதுக்கு மெய்யின்னு பேர். அதனால அவையெல்லாம் காரண பெயருடையன என்று அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப புள்ளியீற்று முன் உயிர் தனித்து இயலாது மெய்யோடு சிவனும் அவ்வியல் கெடுத்தே. இப்ப புள்ளியீடு உடைய ஒரு சொல் இருக்குன்னு வச்சுங்கப்ப, நிலம் இருக்கு, நிலம் கூட்டல் அகலம். அப்படி புள்ளியீற்று முன் உயிர் தனித்து இயலாது, உயிர் எழுத்து தனியாக வராது. என்ன ஆகும்? நிலம் அகலம்னா நிலமகலம் என்று அந்த உயிர் தனித்து இல்லாமல் அதனோடு போய் சேர்ந்து விடும். எதனோடு போய் சேர்ந்து விடும்? அந்த மகர ஒற்றோடு போய் சேர்ந்து விடும். நிலம் அகலம், நிலமகலம் என்று வருகிற போது மா என்ற எழுத்து வந்துவிடும். இன் கூட்டல் ஆ இரண்டும் சேர்ந்துதான் மா வந்திருக்கு. அதனால அகரம் தனித்து வருவதில்லை, உயிர் தனித்து இயலாதுங்கிறது நூற்பா. மெய்யோடு சிவனும் அவ்வியல் கெடுத்தே, தான் தனித்து இருக்கக்கூடிய நிலையை கெடுத்து நெய்யோடு பொருந்தி வரும் என்று சொன்னார். அதனால அகலம் அப்படின்னு சொன்னா, அகலம்னு ரொம்ப அகன்றதுன்னு பொருள். நிலத்திருந்ததிலே வானினும் அகன்றதுன்னு சொல்றான். இந்த வானம் போல அகன்றதுன்னு சொல்றான் பாருங்க. நிலத்திருந்ததிலே வானினும் உயர்ந்தது. அதாவது அதனுடைய ஓச்சம் அப்படின்னு உரையாசிரியர் எழுதுறார். அது ஓங்கி உயர்ந்திருக்காது. அதுபோல நிலம் அகலம். அகலம்னா மார்புன்னு கூட ஒரு பொருள் இருக்கு. அது இலக்கியத்துல பல இடங்கள்ல வருவது. இப்போது வழக்குல இல்ல. அகலம்னா மார்பு. அதாவது இந்த தோளை அகலம் என்று சொல்லுவது உண்டு. தோல் மார்பு 2 சேர்ந்த பகுதி அகலம் என்று சொல்வது உண்டு. கம்பராமாயணத்துல இந்த கும்பகர்ணன் நிற்கிற போது இலக்குவன் பார்க்கிறான். அவனை பார்த்தவன ரொம்ப அவனுக்கு சினம் அதிகமாகும். ஏன்னு கேட்டா, வேறு எவனையும் விட இவனை இவனுடைய கைய வெட்டி சாய்க்கணுங்கிறான். ஏன் இப்படி அப்படின்னா, என் குலத்துல எங்க உடன் பிறந்தவர்களுக்குள்ள இருந்திருந்து ஒரு தங்கை இங்க இருக்கு. அவளை மானபங்கப்படுத்தினானே இவன் அப்படிங்கிற வேகம் இலக்குவன்பால் கும்பகர்ணனுக்கு இருக்கிறது. கும்பகர்ணன் சொல்றான், இந்த இலக்குவனுடைய கையை நான் வெட்டி போறேன் பாருங்க. அவன் பார்க்கலாம், இந்த கும்பகர்ணனுடைய கையை வெட்டுகிறோம், ஆனா அது திரும்ப அந்த கையை வெட்டினால் கூட இவன் போராடுவான். இவன் காலால் போராடுவான், கை உடைந்தால் தன்னுடைய உடம்பால் போராடுவான், உடம்பே அசைப்பான். அப்படியே அது அசைந்தால் மலையெல்லாம் அசையும். இவனை என்ன செய்யறதுன்னு அவனுக்கு ஒரு சிக்கல். அப்ப கும்பகர்ணன் சொல்றான், பாரு உன்னை என்ன செய்யறேன்னா. இவன் சொல்றான், இலக்குவன் சொல்றான், கை தளத்திடை கிடத்துவன் காண்டி உன் கைய நான் நறுக்கி போறேன். என் தங்கையினுடைய மூக்கும் மார்க்கும் அறிந்தவனாயிற்றே நீ. அதனால அப்படின்னு சொல்லி யாரு கும்பகர்ணனுடைய தங்கையை அறிந்தான் என்பதற்காக கும்பகர்ணன் சொல்லுகிறான், என்னுடைய தங்கையினுடைய மூக்கும் மார்க்கும் அறிந்த உன்னுடைய கையை அறுத்து கீழே போடுறேங்கிறான். அந்த இடத்துல என்ன மிக சிறப்பு என்னவென்றால், கும்பகர்ணன் போருக்கு புறப்பட்டு வருகிற போது சொல்லுகிறான், ஏன்பா இது உனக்கு இது வேண்டாம் அப்படின்னு. கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆராய்ச்சிக்குரிய கருத்தை சொல்ற, நாம என்ன வசைச்சொல் சொல்லி பிறரை
திட்டுகிறோம் என்பதில் நம்முடைய பண்பாடே இருக்குது. நாம பிறரை திட்டுவதற்கு என்ன சொல் பயன்படுத்துகிறோம் என்பதில் நம் பண்பாடு இருக்கிறது, நம்முடைய மொழி தேர்ச்சி இருக்கிறது. எதற்காக சொல்கிறேன் என்றால், இதற்கு தக்க எடுத்துக்காட்டு திருக்குறளிலும் கம்பராமாயணத்திலும் இருக்கிறது, சங்க இலக்கியத்தில் இருக்கு. சங்க இலக்கியத்தில் இல்லாததே இல்லை. நான் இந்த இடத்துல உங்களுக்கு பொருத்தமா 2 எடுத்துக்காட்டுகள் சொல்றேன். இந்த கம்பராமாயணத்தில் ராவணன் பயன்படுத்துகிற ஒரு வசைச்சொல் இருக்கிறது. நீங்க எப்போதாவது பார்த்திருக்கிறீங்களா? அவன் ரொம்ப பிறரை இழிவாக, ராம இலக்குவர்களை இழிவாக பேசுவதற்கு அவன் தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிற சொல் ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்றது? நினைத்து பாருங்க. இத்தனை 10,500 பாட்டுல ஒரு நுட்பமா இந்த சொல்ல திரும்ப திரும்ப கம்பன் பயன்படுத்துகிறான். இது வால்மீகியில எவ்வாறு பயன்படுத்தப்படவில்லை. அது என்ன சொல்ல என்றால், மனிதன் இல்லை, மனிதன் என்று சொல்லல, மனுஷன். இதே சொல்றான், மனுஷன். அவன் எல்லாம் மனுஷன்யா, வெறும் மனுஷன். மனிதன் இழிவா? ராவணனுக்கு அது இழிவு. தான் மனிதன் மேம்பட்டவன், தேவர்களிலும் மேம்பட்டவன், திசையானிகளை திணற வைத்தவன். அதனால இந்த மனுஷனையும் அந்த கூருடை குரங்கையும் கும்பிட்டு வாழ உனக்குள்ள தொழில் என்று சொல்லுவாங்க. அதனால இந்த மனுஷனை பகித்துக் கொள்வதா ஒரு பெரிய செயல். நீ போய் போயிட்டு வாங்க, கும்பகாரம் நடத்துறான், கும்பகாரம் போருக்கு வர்றான், சரி, எல்லாம் சரி. அவன் புறப்பட்டு வரும்போது சொல்றான், என்னை வென்றவர் இந்த உலகத்துல இருப்பார்கள் என்று சொன்னால் அவர் உன்னை கண்டிப்பாக வெல்லுவார். யாரு? கும்பகர்ணன் சொல்றான். அப்ப ராவணனை விட தான் வலியவன் அவன் கருதுகிறான். நான் தோற்று விட்டேன் என்றால், காலத்திலே அழிந்து விட்டால், அதற்கு பிறகாவது நீ மனம் திருந்தி கொண்டு போய் சீதையை அவன்பால் விட்டு விடு அப்படின்னு சொல்றான். விடல, போர்க்களத்துல போறான். இலக்குவன் கையை அறுத்து போடுறான். அவனுடைய கை கால்கள் எல்லாம் துணிக்கப்பட்டன. அந்த நிலையில சொல்றான், அதாவது அண்ணன் போற அளவற்ற அன்பு பாரித்த அந்த கும்பகர்ணனுக்கு இப்போது அண்ணனிடத்து ஒரு பொறாமை தோன்றுகிறது. என்ன பொறாமை என்றால், பாவி பையன் எங்க அண்ணன், அவன் தவம் செய்து அவன் எத்தனை கைகளை பெற்றான். 10 தலைகள் 20 கைகளை பெற்றான். எனக்கும் இப்படி வாங்கி கொடுத்திருந்தா நான் இப்ப அவனுக்கு உதவுவேன்ல, மற்றினையும் உதவலாம் தன்மை காணே என்று அழுகுறான். இனி உதவுவதற்குள்ள வழி இல்லாமல் போயிடுச்சு எங்க அண்ணனுக்கு. அவன் மட்டும் வரம் பெற்று இவ்வளவு பெரிய உறுப்புகள்லாம் பெற்றிருக்கிறான், எனக்கும் வாங்கி கொடுத்திருந்தா நான் உதவுவேன்னு சொல்றான். அதனால அந்த கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது காப்பியத்துல ரொம்ப முக்கியம். அதுல இந்த மனுஷரை சீருதி, இந்த மனுஷன் பல இடங்கள் வருகிறது. அதுதான் அவன் பயன்படுத்திய சொல். திருவள்ளுவர் சொல்லுகிறார், நலத்தின்கண் நாரின்மை தோன்றி அவனை குலத்தின்கண் ஐயப்படும். குலத்தின்கண் ஐயப்படும். அவன் பிறந்த பிறப்புல எனக்கு ஐயமா இருக்கு. பிறந்த பிறப்புன்னு அவர் சாதியை சொல்லல. அவர்களுடைய பெற்றோர்கள் நல்ல மனமுடையவர்களாக இருந்தால் அவனுக்கு இந்த பிள்ளை நல்லவனா இருப்பான். மனநலம் நன்குடையாருக்கு எச்சம் நன்றாகுங்கிறது திருக்குறள். அதனால தாய்க்கும் தந்தைக்கும் நல்ல உள்ளம் இருக்குமே, ஆனால் பிறக்கின்ற குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்கும், நல்ல பண்புள்ள குழந்தையாக. அதனால அதைத்தான் சொல்லுகிறார். கேரக்டரைசேஷன்ங்கிறதுல கம்பராமாயணம் தி பர்ஃபெக்ட். அதனாலதான் வடமொழி வானவர் ஒருத்தர் சமஸ்கிருதம் நன்றாக படித்தவர், தமிழும் படித்தவர் சொன்னாரு, வால்மீகி ராமாயணம் ஏற்கனவே வடமொழியில் இருந்தாலும் கூட இந்த கம்பராமாயணத்தை சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்தாங்க. இந்த காவிய இன்பம், இந்த கவிதை சுவை இந்த சமஸ்கிருதத்திலும் ஏற வேண்டும் என்ற கருத்து அவர்களுக்கு இருந்தது. அதனால சரி, அதனால அவ்வாறு பார்க்கணும். அகலம்ங்கிறது அங்க மார்புங்கிற செய்தி. அந்த கும்பகர்ணன் இருக்கிற போது சொல்லுகிறான், கம்பனுடைய நகைச்சுவையை பாருங்க. தோளோடு தோல் தொடர்ந்து நோக்கூரின் நாள்பல கழியும். இந்த தோல்ல இருந்து அந்த தோல் வரல தொடர்ந்து பார்த்து கொண்டே போனா பல நாள் ஆயிடும். அதனால அம்பு விட்டா ரொம்ப எளிதா போய் தைக்கும், எங்கேயாவது போய் அவனுடைய மார்புல தைக்கும். அகலம் அகலம் என்று பேசுகிறான். அதனால அவ்வாறான ஒரு பாத்திர படைப்பு இவையெல்லாம் மிகை, உண்மைதான், மிகைதான். சங்க இலக்கியத்தில் இப்படிப்பட்ட கதை உறுப்பினர்கள் பாத்திரங்களை எல்லாம் பார்க்க முடியாது. அங்கு அனைவரும் மானிட இயல்புடையவர்.
இங்கு அவர் அந்த வரம்புகளை எல்லாம் மீறி இருக்கக்கூடிய புராண இயல்புடையவர்கள். இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு நிறைய இருக்கு. சரி, நிலம் அகலம் அரணடி என்று வருகிற போது நகர ஒற்று உயிர்மெய்யாகிவிடுதல். அரணடி தமிழன்பன் அப்படின்னு வச்சுங்க, தமிழ் கூட்டல் அன்பன், தமிழ் அன்பன் என்று மாறிவிடுது. அதனால உயிர் தனித்து இயலாதுங்கிறது தான் மிக இன்றியமையாத கருத்து. சரி, அந்த அது அப்படியேதான் இருக்குமா அப்படின்னா பிரிச்சுட்டே போயிடுங்க அப்படிங்கிற அடுத்த நூற்பால நெய் உயிர் நீங்கின் தன் உருவாகும். இப்படி நிலம் அகலம்ங்கிறத பிரிக்கணும்னா நிலம் கூட்டல் அகலம்னு நீங்க பிரிச்சுட்டீங்கன்னா மறுபடியும் உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அது கூட ஒரு நூற்பா சொல்லணுமாங்க, சொல்லணும். மிக தெளிவுபடுத்துவதற்காக, ஐயம் தெளிவு நிகழாமைக்காக அவ்வாறு சொல்லுகிறார் என்பது இன்றியமையாத ஒரு செய்தி. அப்புறம் மிக மிக இன்றியமையாத ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப உடம்படு மெய். இந்த உடம்படு மெய்ங்கிறது இலக்கணத்துல மிக மிக இன்றியமையாது. இந்த இடத்தை சரியாக தெரிந்து கொண்டு விட்டால் பல சிக்கல்களை பின்னாலே தவிர்க்கலாம். எல்லா மொழிக்கும், எல்லா சொல்லுக்கும் பொருள், எல்லா மொழிக்கும் உயிர் வருவதையே உடம்படுமையில் உருவுகோளல் வரையா. ரெண்டு உயிர்கள் சேர்கிற போது அது என்ன ஆயிடும்? ஒன்று யா அல்லது வா. யான்னா யாருங்கிறது வெளியில, அதுக்கு குறியில பாருங்க யா வா. இவை இரண்டும் உடம்படுமைகள். இந்த ரெட்டையும் மொழி நூலால் அரை உயிர்னு சொல்லுவாங்க. செமி வபல்ஸ் எப்படி அப்படின்னு பார்ப்போம். புள்ளி இல்லை அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. புள்ளி ஈல முடியுது, உயிர் எழுத்து இருக்கு. வருகின்ற மொழியில, வருமொழியில இல்லை ஈங்கிறது இருக்கு. ஈயும் கூட்டுனா என்ன கேட்டா புள்ளி அப்படியே தான் இருக்கு. இந்த ஈ என்ன இவர்களுக்கு புள்ளி இல்லை, யகர இகரமாக தெரிகிறது. என்ன புதுசா வந்திருக்கு? யகர ஒற்று வந்திருக்கு. அதுதான் உடம்படு மெய். உடம்படுத்துவதற்காக, ரெண்டையும் ஒன்று சேர்ப்பதற்காக வருகிற மெய் உடம்படு மெய். சரி, இன்னும் வேற எடுத்துக்காட்டு பார்ப்போமா? போகா இடம். ஆ என்ற உயிர், ஈ என்ற உயிர் ரெண்டு சேரும் போது போகா விடம். ஈ என்பது வீ5 ஆயிற்று. போகா விடம். தஞ்சை ஊர். தஞ்சாவூர்ங்கிறது எப்படி வந்ததுன்னு ரொம்ப பேர் கேக்குறாங்க. அதுக்கு தஞ்சாபுரின்னு வந்தது, அதனால தஞ்சாவூர்னு வந்ததுங்க. அதெல்லாம் இல்லை. தஞ்சை முதல்ல அதனுடைய பேர் தஞ்சை தான். தஞ்சை குளிர்ந்த நிலம் என்று பொருள். நஞ்சை நஞ்சையானது மாதிரி தஞ்சை தஞ்சையாச்சு. தஞ்சை ஊர் தஞ்சாவூர். அந்த இடத்துலயும் தஞ்சாவூர்னு எழுதுறோம். வகர ஊகாரம், வகர ஊகாரம். அந்த இடத்துலயும் வகர உடம்படுமை வந்தது. இப்ப போக இல்லை, போகவில்லை. இதுல நான் ஒரு ஆராய்ச்சிக்காக நான் சொல்றேன். நன்றா கூர்மையாக கவனித்துக் கொண்டு வாருங்கள். எந்த எழுத்து எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். போக இல்லை. ஆங்கிற எழுத்து இறுதியில் இருக்கு, இல்லைங்கிறது வந்திருக்கு. ஈ எழுத்து என்னாச்சு? போகவில்லை அப்படின்னு நம்ம வாரியார் அடிக்கடி சொல்லுவார். அவர் ஒரு பெரிய கல்வி கடல். நான் வேலூர்ல பணியாற்றிய காலத்துல அவரோடு கொஞ்சம் பழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நல் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இடையரால் படித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு பெருமை. ஏராளமான பாடல்களை நல்ல உள்ளத்துல வைத்திருந்து போற்றி சரியான அவையறிந்து சொல்லக்கூடிய திறனுடைய பெருமகன். அவர் பல தொண்டு செய்திருக்கிறார், வெளியில தெரியாது. அவர் காசு பணத்தெல்லாம் பொருட்படுத்தியதில்லை. அவர் இயக்கிய பொருளை எல்லாம் வடலூர் வள்ளற் பெருமானுடைய ஆலயம் எழுவதற்காக நிறைய செய்தார். பொருள் செய்தார். கடைசியில அவரையே குறை சொன்னார்கள், இனி இங்கு வருவதற்கு இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர் காங்கேயநல்லூர்ல இருந்த காலத்துல அந்த வேலூரை பற்றி ஒரு செய்தி உண்டு. அந்த வேலூருக்கு 3 பெரிய தகுதிகள் உண்டான். ஜெயகாந்தனுடைய நாவல் எழுதுகிற போது கோயில்ல சிலை இல்லை, ஆத்துல தண்ணி இல்லை, ஊரில் இருக்கக்கூடிய பெண்களிடம் அழகில்லை. இந்த 3 வேலூருக்கு ஏற்பட்ட சாபம்னு சொல்லுவாங்களாம். இந்த 3க்கும் காரணம் இருக்கு. என்ன காரணம் என்றால், கோயில்ல சிலை இல்லை என்றால் படையெடுப்புல கோயிலை சின்னாபந்தமாக்கி விட்டார்.
ஒரு சிலை விடாம உளி வச்சு அடிச்சு எல்லாத்தையும் நொறுக்கியாச்சு. எல்லாம் கோயில் பாழடைந்து போச்சு. பிறகு நாட்டினுடைய பாதுகாப்பு துறை, தொல்பொருள் துறை அதற்கு வரலாற்று சின்னமாக எடுத்துக்கொண்டு விட்ட பிறகு அங்கு வழிபாடு கிடையாது. கோயில்ல விளக்கேற்றுதல் இல்லை. கோட்டைக்குள்ளார இருந்த கோயில், அதனால யாரும் போறதில்லை. இந்த நிலை வாரியாரை மிகவும் உள்ள மறுத்தியது. அவர் என்ன பண்ணாரு, போய் அந்த மாவட்டத்துல ஆட்சியராக வந்த மைசூருக்காரர் கங்கப்பாட்டு ஒரு ஆட்சியர் வந்தார். அவரிடம் போய் அழுது புலம்பி கேட்டார், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய திருக்கோயில், சிற்பங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய பெருங்கோயில் இப்படி பாழ்பட்டு கிடக்கிறதே என் நெஞ்சம் வேகிறது. அதற்குள்ளார இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு அபிஷேகம் செய்து ஏதாவது திருமுழு காட்டி ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, சட்டம் தடுக்கிறது, நான் என்ன செய்வது என்று அந்த கங்கப்பா சொன்னார். நீங்கள் தான் செய்ய வேண்டும். உடனே அந்த கங்கப்பா சொன்னாரு, ஒரு 3 நாளைக்கு நான் வெளியூர் போயிடுறேன், அப்ப நீங்க பார்த்து செய்துங்க, நான் காவல்துறைக்கு சொல்லிடுறேன், இந்த தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த 3 நாளைக்குள் அன்பர்கள் எல்லாம் திரண்டு போய் அந்த கோயிலை கூட்டி பெருக்கி மெழுகி வெள்ளையடித்து சிற்பங்கள் எல்லாம் துலக்கி உள்ளார ஒரு இறைவனை நட்டு வழிபாடு செய்து திருவிளக்கெல்லாம் ஏற்றி ஊர் மக்கள் எல்லாம் வழிபாடு செய்யுமாறு செய்துட்டாங்க. ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினார்கள். அதற்கு பிறகு எல்லாம் சரியாக போய்விட்டன. அது போல அந்த ஊருக்கே ஒரு பெரிய ஒளியாக மாற்றமாக அது மாறிச்சு. அப்படி ஒரு சில பேரால அப்படி மாறும். அவர் சொல்லுவாரு, இந்த பின்னால வரக்கூடிய நூற்பாவுக்கு எடுத்துக்காட்டு அவர் சொல்லுவதைத்தான் நான் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் நான் இவ்வளவு சொல்றேன். ஏனென்றால் மொழியில ஒரு தேர்ச்சி, தொல்காப்பிய நூற்பாலாம் சொல்வார். அதற்கு நச்சினார்கிரியர் உரையெல்லாம் சொல்வார். அவர் சொல்றத இப்ப நாம பார்க்க போறோம். சாகா உயிர், பள்ளி இல்லை, புள்ளி இல்லை, நின்றி, அங்கு நான் எழுத்தெழுத்தா சொல்லிட்டு வர்றேன். போக, சாகா, ஆ, இ, இந்த எழுத்துக்கள்லாம் வரக்கூடிய இடத்துல என்ன ஆகுறதுன்னு நீங்க பார்க்கணும். போக இல்லை, சாகா உயிர், பள்ளி இல்லை, புள்ளி இல்லை, பள்ளி புள்ளி 2 ஒண்ணுதான், பள்ளி இல்லை, நின்றி, அங்கு, நின்றி யங்குன்னு வரும். அப்புறம் கதவு அழகு, கதவழகு, காணூ அழகு, காணூ அழகு, பனை கூட்டல் அடி, பனை அடி, ஐ பனை அடி, நெல்லோ அழகு, ஓ அழகு. இப்படியெல்லாம் உயிரெழுத்து வருகின்ற இடத்திலெல்லாம் எந்த எழுத்து வருதுன்னு பாருங்க. இல்லை, உயிர் இல்லை, ஒன்று வகரமோ யகரமோ வருகிறது. தொல்காப்பியர் சொன்ன இலக்கணம் என்னவென்றால் உடம்படுமை வரும் என்றுதான் சொன்னார். ஆனா என்ன உடம்படுமை எங்க வரும்னு அவர் சொல்லல. பிற்கால இலக்கணத்தார் தான் காட்டினாங்க. என்ன இலக்கணம் காட்டினாங்க? நன்னூலாசிரியர் இ ஐ வழி யகரமும் யகர உடம்படுமையும், அ ஆ உ ஓ என்ற உயிர்களின் பின் வகர உடம்படுமையும் வரும் என்று சொன்னார். நல்லா குறித்துக் கொள்ளுங்கள். இ ஐ இந்த 3 எழுத்துக்கள், இ குரில், ஈ நெடில், ஐ நெடில், இந்த 3 எழுத்துகள் வந்தால் யகரம் வரும். சரி. அ ஆ உ ஓ வந்தால் வகரம் வரும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு எங்கேயாவது புறம்பா இருக்கான்னு நீங்க தான் சொல்லணும். இப்ப நல்லா நினைச்சு பாருங்க. இந்த விதி, இந்த நன்னூலார் செய்த விதிக்கு மாறுபாடாக எங்காவது இருக்கிறதா என்றால், கோ கூட்டல் இல் அப்படின்னா கோவில் தான் வரணும். இந்த இலக்கணத்தின்படி கோவில், ஓ வர்றதுனால கோவில்னு வரணும். ஆனால் நாம வழக்கில் இப்ப என்ன சொல்றோம்னா கோயில்னு சொல்றோம். அது பிழை இல்லை. இலக்கியங்கள் எல்லாம் கூட பிழை. கோயில்னு வருகிறது. பெருமான் திருக்கோயில் என்று எழுதுகிறார் மாணிக்க வாசகர், கோயில் என்று வரும். அதே போல வைணவ பிரபந்தத்திலையும் வருகிறது. நம்மாழ்வார் எழுதுகிற போது கோயில் என்று வருகிறது. சரி. இப்ப இந்த வேலூரை பற்றி எல்லாம் நான் சொன்னேன். அங்கேயும் கோயில் சிலை, கோயில் சிலை, அந்த வேலூர் புராணத்துல கோயில் சிலை ஒன்றுன்னு வரும். சரி. இப்ப
இதுபோல இந்த உடம்புடைமையை பிற்கால இலக்கண ஆசிரியர் ஆகிய நன்னூலார் பாகுபடுத்தி கண்டார். சில இடங்கள்ல அவர் கண்ட இலக்கணத்திற்கு மாறுபாடாக சில இடங்களில் மாறி வருவதும் உண்டு. அவற்றையும் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதோடு உடம்புடைமையை முடிக்கிறோம். ஆகவே உடம்புடைமை என்பது அரையுயிர். அது இரண்டே எழுத்துக்களை பற்றியது, யகரத்தையும் வகரத்தையும் பற்றியது. இவை யகரம் சில இடங்களில் வரும், சில இடங்களில் வகரம் வரும். மிக சிற்சில இடங்களில் மாறியும் வருவது உண்டு என்ற அந்த முடிவுகளை நெஞ்சிலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தபடி எழுத்தோர்ன பொருள் தெரி புணர்ச்சி. எழுத்து கொஞ்சம் ஒரு தொடர்ல எழுத்து மாறுபடவே இல்லை, ஆனா ரெண்டு பொருள் வருகிறது. எழுத்தோர்ன பொருள் தெரி புணர்ச்சி. எழுத்து அப்படியேதான் இருக்கு, ஆனா ஒலிக்கின்ற முறையினால இசையும் தெரிதல். ஒலிக்கின்ற முறையினாலே பொருள் வேறுபடுகிறது. இசையும் தெரிதல் நிலைய பண்பே. இது ஒரு நிலையான ஒரு பண்பு. எப்படி அதுக்கு எடுத்துக்காட்டெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. என்ன காட்டியிருக்கிறாங்கன்னு செம்பொன் பதின்தொடி இது காட்டியிருக்கிறாங்க. உரையாசிரியர்கள்லாம் குன்றேரா மா ரெண்டு எடுத்துக்காட்டு காட்டியிருக்காங்க. குன்றேரா மா அப்படின்னா குன்று ஏறு ஆமான்னும் படிக்கலாம், குன்று ஏறாத மானும் படிக்கலாம். இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு விளங்கல வச்சுங்க. செம்பொன் பதின்தொடி, செம்பு 9 தொடின்னு படிக்கலாம், செம்பு 9 தொடின்னு. செம்பொன் தங்கம், செம்பொன் 10 தொடின்னு படிக்கலாம், 9 தொடின்னு படிக்கலாம், 10 தொடின்னு படிக்கலாம். இது விளங்கலன்னு வச்சுங்க. இதுதான் வாரியார் சொன்ன எடுத்துக்காட்டு, ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டு. அது மேல நான் ஒரு எடுத்துக்காட்டு எழுதினேன், அதையும் நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். நான் எழுதுகிற எடுத்துக்காட்டு யாரும் உரையாசிரியர் காட்டல. வாரியார் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு இறைவனுடைய பாத கமலங்களை பற்றினால், இறைவனுடைய பாத கமலங்களை பற்றினால், இறைவனுடைய பாத கமலத்தை பற்றினால், பாத கமலம்னா பாதமாகிய தாமரை, இறைவனுடைய பாத கமலத்தை பற்றினால் பாதகமலம் நீங்கும். பாத கமலம் பாதகமலம் அதே எழுத்துதான். எழுத்து மாறவில்லை, ஒலிக்கின்ற முறையினாலே பொருள் மாறுபடுகிறதுங்கிறதுக்கு வாரியார் இப்படி ஒரு எடுத்துக்காட்டை காட்டுவார். இதுக்கு தொல்காப்பிய நூற்பாவையும் அவர் சொல்லுவார் மேடையில. அதனால பாத கமலம் பாதக மலம். நான் எழுந்து காட்டி எடுத்துக்காட்டு என்னன்னா, நான் திருக்குறள்ல இருந்து காட்டு. இனியவை கூறல் இருக்கு, இனியவை கூறல், அதை பிரிச்சு படிங்க. இனி அவை கூறல், இனி அவைகளே பேசுதல். அவ்வாறு சொற்களை பகுப்பதனால, எழுத்தை பகுப்பதனால எழுத்து மாறவே இல்லை, வேற எழுத்து புதுசா கொண்டு வந்து சேர்க்கல. தோன்றல் இல்லை, பிரிதல் இல்லை, கெடுதல் இல்லை. இந்த 3 விகாரங்களும் இல்லாத காலத்திலும் இவ்வாறு நாம் பொருள் வேறுபடுகிறது. சில இடங்களில் இவ்வாறு ஆகும். இதை எப்படி பொருள் அறிவது? முன்னத்தால் பொருள் அறிதல். அது அடுத்த நூற்றாக சொல்றாங்க. முன்னம்னா குறிப்பு, குறிப்புனாலே பொருள் அறிய வேண்டும். முன்னத்தால் பொருள் அறிதல் எப்படி? அவைதான் முன்னப்பொருளை புணர்ச்சி வாயில் இன்ன என்னும் எழுத்துக்கடன் இலவே. இவை குறிப்பால் அறிய வேண்டிய சொற்கள். இது இன்ன எழுத்துக்கு பொருளை வேறுபடுத்தும் என்பது கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக இந்த நூற்பாவாலும் அதனை உணர்த்தினார். இதோட நமக்கு புணரியல் முடிந்தது. அதற்கு பிறகு அடுத்தபடியாக தொகை மரபு சொல்லப்படுறார். மரபுங்கிற சொல்ல தொல்காப்பியர் மிகவும் பாதுகாப்பாக கையாளும், ரொம்ப பாதுகாப்பாக கையாளும். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுக்கு பொருள் உண்டு. சொல்ல அந்த பொருளை பிறக உணர்வதனால்தான் இலக்கியம் சரியான பொருளை அறிவதில்லை. எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நந்தி கரம்பகத்தை பற்றி தவறான ஒரு வழக்கு ஏற்பட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் அவன் அறம்பாடினான், அதனால நந்திவர்மன் இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையா எழுதி, நாவல் எழுதி, புராணம் எழுதி, செய்யுள் எழுதி எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னதுன்னு கேட்டா, நந்தி கலம்பகத்தால் மாண்டகதை நாடறியும். அது அந்த இலக்கியத்திலே வருது. நந்திவர்மன் என்ற அரசன்
கலம்பகத்தால் மாண்டகதை நாடறியும். கலம்பகத்தினால செத்து போயிட்டான். என்ன அவனை பத்தி பாடிக்கிட்டே வந்தான் புலவன். கடைசியில இந்த பாடுனா அந்த ஆள் செத்து போயிடுவான்னு சொன்னாங்களா எல்லாரும். எல்லாரும் பகைவர்கள் இந்த புலவனை ஊக்கப்படுத்தி இத பாடு, அவன் இறந்து போகட்டும், உனக்கு நாங்க எல்லாம் பரிசெல்லாம் தரணும்னு சொன்னாங்க. அப்படி எழுதி வச்சிருக்காங்க. கடைசியில அவன் பாடினான். கடைசியில 100வது பாட்டு பாடுகிற போது, வானுரு மதியை அடைந்தது உன் வதனம், வையகம் அடைந்தது உன் கீர்த்தி, கானுரு புலியை அடைந்தது உன் வீரம், கற்பகம் அடைந்தன்னு சொல்லணும், அடைந்ததுன்னு சொல்லக்கூடாது. கற்பகம் அடைந்த உன் கரங்கள், கரங்கள் பன்மையா இருக்கிறதுனால கற்பகம் அடைந்தன அடைந்தன, கற்பகம் அடைந்த உன் கரங்கள். அப்புறம் தேர்வு மலராள் அரியிடம் சேர்ந்தாள், இலக்குமி திருமகள் அரியிடம் சேர்ந்தாள், திருமாலை நோக்கி போய்விட்டாள். செந்தளவு புகுந்தது உண்மையை பத்தி தெரியலாம் பந்தம். அதுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நந்திவர்மன் இறந்துபட்டான்னு ஒரு செய்தியை சொல்லி, ஞானம் என் கலியும் எவ்விடம் போவேன் எந்தையே நந்தி நாயகனேங்கிற அந்த பாட்டுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டா, பாருங்க அந்த நூல்லே சொல்லியிருப்பாருங்க. அந்த நூலை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல சொல்லிருக்கா, நந்தி கலம்பகத்தால் மாண்டகதை நாடறியும். இந்த மாண்டங்கிறதுக்கு இறந்து போனன்னு பொருள் இல்லைங்க. மாண்டையின் மனைவியோட மக்களும் நிரம்பிருந்து புறநானூற்றில் வரக்கூடியதை வச்சு பார்க்கணும். மாட்சிமைப்பட்டன்னு பொருள். நந்தி இந்த கலம்பகத்தினால் மாட்சிமைப்பட்டான். அவனுடைய பேரும் புகழும் அவனுடைய காலத்திற்கு பிறகும் விளங்குமாறு அவன் மாண்பு எய்தினான் என்று பொருள். அதனால சரியாக ஒரு பொருளுக்கு என்ன பொருள், சூழற் பொருள் என்ன, அகராதி பொருள் என்ன, இலக்கியத்தில் வழங்கு பொருள் என்ன, இலக்கண நெறிப்பட்ட பொருள் என்ன என்றெல்லாம் பார்த்து ஆராயணும். மரபுன்னா இந்த இடத்துல விழிமரபுன்னு சொல்ல போற. இந்த இடத்துல மரபுங்கிற சொல்லத்தான் நிறைய தொல்காப்பியர் பல இடங்களை கையாளுகிறார். இந்த இடத்துல தொகை மரபு என்றால் வழி வழியாக வருவது. நான் ஒண்ணு இங்க புதுசா ஒண்ணு எழுதல. வழி வழியாக வரக்கூடிய மரபு, ஆயிரம் ஆண்டுகளாக வரக்கூடிய இலக்கண மரபு என்று சொல்றார். இதுதான் இந்த தொல்காப்பியத்திற்கு முன்னால் இருந்த நூல்கள் கிடைக்கவில்லை என்ற இயக்கத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொடர் இது தொகை மரபுங்க. என்னென்னலாம் பாடி வச்சுட்டு போனாலும் எத்தனை பேர் எல்லாம் போய்விட்டது. கவிஞர் சொல்லுகிறான், கத்துக்கடல் வீராலும் கயவராலும் கண்கலந்த தூக்கத்தாலும் எத்தனையோ நூல்களை நாம் இழந்து விட்டோம். இல்லை இதில் ஒரு நூலா 2 நூலா 12,000 கோடி நூற்களென்றோ பைந்தமிழில் கைவசம் இருந்திருக்கும். இத்திடுவீர் என்றுரைத்தான் வேந்தன் புலவரெல்லாம் விழித்தெழுந்தே செழுந்தமிழை வளர்க்கலானார் என்று பாடுகிறார். அதுபோல எத்தனையோ நூல்களை நாம் இழந்து விட்டோம். ஏரணம் உருவம் யோகம் இசைக்கணக்கிருதம் தாளம் தாரணம் அறமே சொந்தம் தம்பரைது இளமுலோகம் மாரணம் பொருள் என்று இன்னும் மானநூல் யாவும் மாறி வாரணம் கொண்டிருந்தோ வழி வழி பெயருமாளன்னு அலைகடல் கொண்டு போய்விட்ட நூல்களை பட்டியல் போட்டு சொல்லுகிறது ஒரு பாட்டு. எவ்வளவோ இலக்கியங்கள் போய்விட்டன. தமிழனுடைய பேனா பெரும் பேதமையினால போய்விட்டன. ஐயர் அவர்கள் வரலாறு எழுதுகிற போது முதல்ல நான் போய் திருநெல்வேலி பக்கத்துல நாங்குநேரியில பார்த்த போது இருந்த ஏடுகள்லாம் 2வது முறை போகும்போது இல்லை. அப்போதே அவையெல்லாம் எடுத்து நான் பதிச்சு தெரிவிக்கணும், அவங்க கொடுக்கல. பிறகு பார்த்து கொள்ளலாம், இப்போது நான் சிலப்பதிகாரத்தை தானே தேடிக்கொண்டு வந்தோம்னு வந்தது தவறாக போயிற்று என்றெல்லாம் எழுதுகிறார். அதனால ஏராளமான நூல்கள் நம்மை விட்டு போய்விட்டன என்று பார்க்கிறோம். அடுத்தபடி இந்த தொகை மரபு இப்ப பார்க்க போறோம். காசா தாப்பா முன் இந்த எழுத்துக்கள் மிகு எப்படி மிகுங்கிறத பத்தி இந்த நூற்பா சொல்லுகிறது. இந்த காசா தாப்பா முதலிய மொழிமேல் தோன்றும் மெல்லெழுத்து இயற்கை. மெல்லெழுத்து இறுதியில வருகிறது. களம் நெல்லெழுத்து, நெல்லெழுத்து இறுதியில வரக்கூடியது. வருமொழி முதல்ல கா தா பா இருக்கு. உடனே யாராவது கேட்கலாங்க, வல்லெழுத்து 4 சொல்லிருக்காரு, இந்திய 2 எழுத்துக்களை விட்டுட்டாருங்க, தாரான்னு சொல்லுக்கு முதல்ல அவை வாரா, அவை வருதல் இல்லை. அதனால காசா தாபாகம் பெரும்பாலும் இலக்கணத்துல மொழிக்கு முதல்ல வரக்கூடிய அந்த எழுத்துக்களாக இருப்பதனால இவை பற்றியே நிறைய நூற்பாக்களின் இலக்கணம் நிகழும். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காசா தாப்பா
ராசா பாப்பா முதலிய மொழிமேல் தோன்றும் இந்த மொழிகளுக்கு மேலே வந்து தோன்றுகின்ற நெல்லெழுத்து இயற்கை, நெல்லெழுத்து இறுதியாக உடைய சொற்கள் என்ன ஆகும்? என்னும் ஒற்றாகுமே. இந்த 4 ஒற்றுகளாக அவை மாறும். எப்படி? களம் கூட்டல் கண்டான், களங்கண்டான் அப்படின்னு. தஞ்சாவூர்ல ஊரு களஞ்சேரின்னு இருக்கு. அது களம் சேரி, களஞ்சேரி. குளம் தோண்டினான்னா குளம் தோண்டினான் இங்கிருந்து வரும். அதனால இவ்வாறு விளக்கூன விளம்பு என்று வரும். இவ்வாறு இவைகளெல்லாம் இந்த எழுத்துகளாக மெல்லெழுத்துகளாக மாறும். இது மரபு. இது அவரா சொல்லல, அல்லது வேறு எந்த ஒரு புலவரும் இப்படி இனிமேல் வழங்குங்கள் என்று கட்டளையிடவில்லை. இது வழி வழி மரபாக வரக்கூடிய செய்தி என்று காட்டினார். அடுத்தது அடுத்த நூற்பாடு சொல்றாரு. எனும் எனும் முதலாக மொழியும். இவை முதலாக வரணும். எனும் முதலாக மொழியும், உயிர் முதலாகிய மொழியும், உயிரெழுத்து முதலாக வருகின்ற மொழியும், அன்றி அனைத்தும் எல்லா வழியும் நின்ற சொல் முன் இயல்பாகுமே. இப்பதான் பார்க்கணும், நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா வழியும் இந்த நூற்பாடு ரொம்ப இன்றுமையான ஒரு தொடர். எல்லா வழியும் என்ன? வேற்றுமையிலும் அல்வழியிலும் அர்த்தம். வேற்றுமையாக வந்தாலும் அல்வழியாக வந்தாலும் இந்த எழுத்துக்களை முதலாக உடைய சொற்களை இப்ப எடுத்துக்காட்டுக்காக சொல்லும் போது, ஞானம், நீளம், மாண்பு, யாது, வலிது, ஞான, மாய, வாவுக்கும் காட்டியிருக்காரு. எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆராய்ச்சியில ஒரு கருத்து, நான் அதை எல்லாரும் இப்படி எழுதியிருக்காங்க, அதனால நான் அதை வந்து யாரும் வற்புறுத்தி சொல்வதில்லை. இந்த வா அங்க வராது. என்ன இப்ப ஞான மாய எனுங்கிறத வா எனும்னு பிரிச்சுட்டாங்க. வெனும்னு இருக்கணும். அது உடம்புடுமை 4 எழுத்துதான் சொல்லணும். 5 எழுத்து உரையாசிரியரும் காட்டிட்டாங்க, மற்றவங்களும் எல்லாம் எழுதுறாங்க. ஆனா உண்மையிலேயே ஞான மாய எனுங்கிறது வெனும்னு ஆச்சு. அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வான்னு போட்டுட்டு அப்புறம் எனும்னு பிரிச்சாங்க. சரி, 5 எழுத்துக்க நாமும் பார்த்தோம். மரம்னு இருக்கு. மரம் ஞான்றது. இப்ப அல்வழி தான் பாக்குறேன். முதல்ல அல்வழி சொல்லுகிறேன். அல்வழி வேற்றுமே உங்களுக்கு தெளிவா தெரியும். மரம் ஞான்றது மேம்பட்டதுன்னு பொருள். மரம் ஞான்றது, மரம் நீண்டது, மரம் மாண்டது, மரம் யாது, மரம் வலிது. ஞான்றது, நீண்டது, மாண்டது, யாது, வலிது. இந்த இடத்துல எல்லாம் இயல்பாகுமே, நடுவுல ஒற்று வராது. மரம் ஞான்றது, மரம் நீண்டது, மரம் மாண்டது, மரம் யாது, மரம் வலிது. சரி, இத எல்லா வழியும் உயிர் முதலாகிய மொழிக்கு வரணும். ஞான மாய வாவுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். இந்த முதலாகிய மொழியும் உயிர் முதலாகிய மொழியும். அதுக்கு பாருங்க, அல்வழியில மரம் அடைந்தது, வேர் ஆடிற்று, ஆச்சு. காய் இடிந்தது, காய் இழந்தது. வால் ஊறிற்று, வாழ் இருந்தது, உறங்கிற்று, எழுந்தது, ஏங்கிற்று,
ஐயுற்றது, ஒளிந்தது, ஓங்கிற்று, அவ்வியத்தது, இந்த இடத்துல எல்லாம் உயிரெழுத்தை முதலாகுடைய சொற்களை சொல்லியிருக்கிறேன். இங்கெல்லாம் அல்வழியில் இடையில் ஒற்று மிகுதல் இல்லை. அல்வழியில் இவை ஒற்று மிகுதல் இல்லை. இந்தந்த எழுத்துக்கு ஐந்து எழுத்துகளுக்கும் 12 உயிர் எழுத்துகளுக்கும் முன்னார வருகின்ற போது ஒற்று முதலாகிய சொற்கள் மிகுதல் இல்லை. மரம், வேர், காய், பால், வாழ் என்று வரக்கூடிய சொற்கள் எல்லாம் அப்படியே எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கும். அதான் இயல்பாகுமே. சரி, இது அல்வழியில. வேற்றுமையில என்ன ஆகும்? மரம் ஞார்ச்சி, மரத்தினது ஞார்ச்சின்னு அர்த்தம். மரம் நீட்சி, மரத்தினது நீட்சி. மரம் மாட்சி, மரத்தினது மாட்சி. மரம் அடைப்பு, மரக்கட்டிடம். மரம் கட்டிடம்னா மரத்தால் ஆகிய கட்டிடம். அது வேற்றுமை உருவம் வேறு உணர்ந்தப்ப தொகை. மரத்தால் ஆகிய கட்டிடம். காய் குலுக்கல், காயை குலுக்குதல். பால் உணவு, பாலால் ஆகிய உணவு. இதையெல்லாம் பார்த்தா இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீர்களானால் வேற்றுமையில நடுவுல அப்படியேதான் இருக்கு. இதை பார்த்தோம். அதனால அல்வழியிலும் வேற்றுமையிலும் இவைகள் மாறுபடுவது இடையில எந்த விதமான மாற்றத்தையும் பெறுவது இல்லை. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஞான, மாயாவா 5 எழுத்துக்களாக வச்சுங்க. உயிர் முதலாய உயிர் எழுத்துகள் 12. இவை எல்லாம் மறுமொழியாக வருகின்ற இடத்தில் எல்லா வழியும் அல்வழியிலும் வேற்றுமையிலும் நின்ற சொல் முன் இயல்பாகுமே, நிற்கின்ற சொல் முன் இயல்பாக ஆகும் என்று காட்டினார். சரி, அவற்றுள் மேலே சொல்லப்பட்டவற்றுள் மெல்லெழுத்து இயற்கை உரளிலும் வரையார். மெல்லெழுத்து வரக்கூடிய இடங்கள்ல, அதாவது மெல்லெழுத்து என்ன? ஞான, மா, யா, வாவுல 3 எழுத்துகள் மெல்லெழுத்து. ஞான, மா, இந்த 3 எழுத்துகள் வரக்கூடிய இடத்துல இயல்பாவதோடு மட்டுமல்லாமல் உறைந்து முடிவதும் உண்டு. இந்த உறைந்துங்கிற சொல்லையும் உணர்ச்சிங்கிற சொல்லையும் இங்கு நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்ளுகிறீர்கள். இது மிகவும் இன்றியமையாதது. அப்படின்னா உறைந்துன்னா வரலாம், வராமலும் இருக்கலாம். வரும், வராமலும் இருக்கும். இந்த இரண்டும் நிகழ்த்துதான் உணர்ச்சி. எப்படி? ஞானா, மாயாவா என்ற 5 எழுத்துகளுக்கு பிறகு முன்னால வருகின்ற போது இயல்பாகும் சொன்னார். அதுல ஒரு விதிவிலக்கா இப்ப அதுல 3 மெல்லெழுத்துகளுக்கு மட்டும் ஞானா, மா இந்த 3க்கும் வந்தாலும் வரும், வராவிட்டாலும் இல்லை. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. அதாவது மிகுதலும் உண்டு, மிகாமையும் உண்டு. இலக்கணப்படி சொன்னா மிகுதலும் உண்டு, மிகாமையும் உண்டு. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். கதிர் நெறி, இஞ்சும் போட்டு எழுதலாம், இஞ்சு போடாமலும் எழுதலாம். இதெல்லாம் பழைய வழக்கு, இப்ப வழக்கில் இல்ல. கதிர்முனி, கதிர்முனின்னு சொல்லணும், கதிர்முனின்னு சொல்லலாம், கதிர்முறின்னு சொல்லலாம், கதிர்முறின்னு சொல்லலாம். இந்த இரண்டும் வகையாகவும் சொல்லலாம். உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கும் இந்த 3 எழுத்துகளும் காட்டினார். அடுத்தது யா, ஞா என்ற 2 நெடில். அது ந என்ற 2 புள்ளி எழுத்துகளின் முன், அதாவது இன்னு சகலத்தை அடுத்து வரக்கூடியது தன்னகரம்னு பேர். அதுக்கு ரன்னகரம் அடுத்தது நான் என்று சொல்லி இன்னும் சொல்லக்கூடாது. ரன்னகரம், தன்னகரம், ரன்னகரம் என்ற 2 புள்ளி எழுத்துகளின் முன் யா, ஞா என்ற 2 எழுத்துகள் ஒரே மாதிரியாக இருக்கும். எப்படி? மண் யாத்த, மண் ஞாத்த, இந்த 2க்கும் நடுவில் எந்த விதமான வேறுபாடும் நிகழ்வது இல்லை. சரி, அடுத்தது இந்த தன்னகரமும் ரன்னகரமும் அல்வழியில என்ன ஆகும்னு சொல்றாரு.
இந்த நூற்பாவை கொஞ்சம் மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நெற்றுரி செய்யுங்கள். எதற்காக என்று கேட்டா, நான் முன்பே சொன்னேன், நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நேர் நிறை கூவிளம், நிறை நிறை கருவளம் என்று 4 சீர்களை சொல்லியிருக்கிறேன். இந்த 147வது நூற்பாவில் இருக்கக்கூடிய 3 அடிகளும் இந்த 4 சீர்களை பெற்று வருவதை பார்க்கலாம். இது நல்ல எடுத்துக்காட்டு. இலக்கணம் கற்பிக்கும் போது இதை சொல்லணும். இந்த 3 அடியை நீங்க அழைத்து பார்த்தீங்கன்னா, மொழி முத நிறை நிறை, லாகும் நேர் நேர், எல்லா நேர் நேர், எழுத்தும் நிறை நேர், வருவழி நிறை நிறை, நின்ற நேர் நேர், ஆயிரு நேர் நிறை, புள்ளியும் நேர் நிறை, வேற்றுமை நேர் நிறை, அல்வழி நேர் நிறை, திரிவிடம் நிறை நிறை, இலவே நிறை நேர். எப்படி அழகாக 3 அடிகளில எல்லா இந்த 4 வகையான சீர்களையும் காட்டியிருக்கிறார்கள் பார்க்கணும். இதே போல நீங்க இந்த 2 அசை வைத்துக் கொண்டு எத்தனை அடி வேண்டாலும் எழுதுங்க. என்ன பொருளை பற்றி வேண்டுமானாலும் எழுதுங்கள். நண்பரை பற்றி எழுதுங்கள், தொல்காப்பியத்தை பற்றி எழுதுங்கள், பாவேந்தரை பற்றி எழுதுங்கள், மகாகவி பாரதியாரை பற்றி எழுதுங்கள், கம்பரை பற்றி எழுதுங்கள். இன்னும் வேறு யாரை பற்றி வேண்டுமானாலும் எழுதலாம். எப்பொருளை பற்றி வேண்டுமானாலும், கல்லை பற்றி எழுதுங்கள், மலையை பற்றி எழுதுங்கள், ஆற்றை பற்றி எழுதுங்கள். எழுதும்போது இலக்கணம் மட்டுமே இப்ப பார்க்கும். இருக்கக்கூடிய பொருள் ஆழம் என்பது உங்களுடைய கல்வியையும் உங்களுடைய அனுபவத்தையும் கற்பனையும் பொறுத்தது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பொருள் பிடிக்கும். ரொம்ப எழுதுவதற்கு ரொம்ப பிடித்த பொருள் இருக்கும். எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், இந்த கம்பனுக்கு எப்பொழுதும் ஆற்றை கண்டு விட்டா ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஆற்றை பற்றி எழுத வேண்டிய இடம் வந்துட்டு அவ்வளவுதான். அது எந்த ஆறாக இருந்தாலும் சரி, முதல்ல அந்த ஆற்று படலம்னு ஒரு படலம் போட்டான் பாருங்க. அந்த படலத்துல இந்த கோசல நாட்டுல இருக்கக்கூடிய ஆற்றை பற்றி சொல்லுகிறான். அந்த பாட்டு ஈடு இணையற்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டுல இருக்கக்கூடிய நுட்பத்தை உணர வேண்டும். நான் வந்து பல காலம் அதை எண்ணி எண்ணி நான் பார்க்கறது உண்டு. ஏன் அப்பா இவ்வளவு பொருள் தெளிவா பாடியிருக்கிறாங்க, இந்த மாதிரி யாருமே பாட முடியாது, என்ன கற்பனை, என்ன ஒழுங்கு அப்படின்னு. ஆசலம்பொறி ஐம்பொறி வாழியும், அதாவது உலகத்துல சலனத்தை, மனச்சலனத்தை, அசைவை உண்டாக்கக்கூடியது இந்த 5 பொறிகள் தான். மெய் வாய் கண் மூக்கு செவி. ஆசலம்பொறி பொறி ஐம்பொறி வாழியும், 5 பொறிகள், 5 பொறிகள் என்ற அம்பு. இந்த 5 அம்பு, 5 அம்புகள். ஆசலம்பொறி ஐம்பொறி வாழியும், காசலம்பு முளையவர் கண்ணிலும் கண்ணும். காசு மாலை போட்டுக்கிறா ஒரு பெண்ணுன்னு சொன்னா அது அப்படி இப்படிமா அந்த காசு மாலை அசையுது. அவருடைய மார்பும் அசைகிறது. அந்த மார்பும் 5 பொறிகளும் பெண்ணின் மார்பும் சரி. காசலம்பு முளையவர் கண்ணிலும் கண்ணும், பூசலம்பும் போர்க்களத்துல வீரர்களால் எய்யப்படுகிற அம்பும், பூசலம்பும் நெறியும் புறம் செலா. தங்களுக்கு வகுக்கப்பட்ட பாதையிலிருந்து கொஞ்சம் கூட இவை விலக மாட்டா. அப்படிப்பட்ட கோசலத்தின் ஆற்றணி கூறுவான். ஆற்ற பாடுகின்ற போது ஆற்றுல தண்ணி இருக்கிறதையும் தண்ணி இல்லாதையும் கரையையும் மணலையும் தானே பாடுவாங்க. என்ன பாடுறான் பாருங்க. அந்த நாட்டினுடைய ஆறு, எந்த நாட்டினுடைய ஆறு? அங்கு அகமும் ஒழுங்காக இருக்கிறது, புறமும் ஒழுங்காக இருக்கிறது. வீரன் எய்கின்றாம்பு சரியாக போய் குறி தவறாமல் தைக்கிறது. அதே போல பெண்களுடைய மார்பும் ஒரே குறிக்கோள் உடையது. அடுத்தது ஐம்பொறிகள், மனிதர்களுடைய ஐம்பொறிகள் அனைத்திற்கும் ஒழுக்க நெறி மாறாதவை என்று அந்த ஒரு பாட்டுல அகக்குழந்தை. இது எங்க இருந்து வந்தது என்றால் கம்பனுக்கு பட்டினப்பாளையனுடைய கடைசி அடிகளில் இருந்து அவன் பெற்றிருக்கிறாங்க.
அதாவது வேந்தனுடைய கோலினும் கண்ணிய கடமந்தோளே, பகைவர்க்கு எரிகின்ற அந்த அவனுடைய வேலை போல காணும் கொடுமையானது, ஆனால் அவனுடைய செங்கோல் போல குளிர்ந்தது இந்த பெண்ணினுடைய தோல் என்று சொல்லுகிறான். அதனால அகம்புறம் ரெண்டையும் ஒரு 2 அடியில காட்டிக்காம பாருங்க இந்த பட்டினப்பாறை ஆசிரியர். அந்த செய்தியை எடுத்து வைத்துக் கொண்டு இந்த ஒரு பாட்டில் அகம்புறம் என்ற 2 நெறிகளும் மீறப்படாத ஒரு கோஷம். நாடு ஒழுங்கா இருக்குங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். மனிதர்களுடைய ஐம்பொறிகள் கெடுவதில்லை, தவறான வழிக்கு போறதில்லை. பெண்ணின் மார்பு தனக்குரியவன் அன்றி பிறருடைய மார்பை அணைவதில்லை. வீரருடைய அம்பு அவற்றுக்குரிய இலக்கை தவிர வேறொன்றை அடைவதில்லை, செல்வதில்லை என்று ஒரு பாட்டுக்குள்ளார ஒரு நாட்டினுடைய ஒழுக்க நெறியை, பண்பாட்டு நெறியை ரொம்ப செம்மையாக அவன் அறிவுறுத்தி இருக்கிறான். அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொருள் இருக்கும், பாடுவதற்கு விருப்பமான ஒரு பொருள் இருக்கும். அந்த விருப்பமான பொருளை அவர்கள் பல இடங்களில் கையாளுவார். எடுத்துக்காட்டுக்காக சொல்ற பொழுது, தென்றல் என்று அந்த காலத்துல ஒரு இதழை நடத்தி கொண்டிருந்தார் கவிஞர் கண்ணதாசன். எனக்கு அவர் மேல ரொம்ப பெரும் மதிப்பு உண்டு. நல்ல ஆற்றல் வாய்ந்த ஒரு கவிஞர். வெறும் திரைப்பட பாடலை மட்டும் வைத்துக் கொண்டு பார்க்க கூடாது, அதுலேயும் பெரிய ஆளுவது. அதை விட அவருடைய பாடியிருக்கூடிய கவிதைகள்ல மிகப்பெரிய ஒரு சிகரத்தை அவர் எழுதியிருக்கிறார் என்பது கொஞ்சம் கூட இது இல்லை. அந்த காலத்துல அவர் வெண்பா போட்டி நடத்துவாரு தென்றல்ல. நாங்கெல்லாம் அதுல வெண்பா எழுதியிருக்கிறோம். ஏதாவது ஈர்ச்சடி கொடுத்துருவாரு, உடனே எல்லாரும் வெண்பா எழுதுவோம். அந்த வெண்பா எல்லாத்தையும் போடுவாரு. அந்த இதழ்ல தென்றல்ல ஒரு வெண்பா வந்துட்டதுன்னு ஒரு பெரிய புலவன்னு பொருள் அப்ப. அது மாதிரி அவர் சொல்லும் போது அந்த தென்றல்னு ஒரு இதழ் அப்படி தமிழ் வளர்த்தது. அந்த மாதிரி ஒரு தமிழ் வளர்த்த ஒரு இதழை நான் அதற்கு பிறகு பார்க்கவே இல்லை. அந்த தென்றல் அவர் முதலாளி இல்லை, அவர் ஆசிரியர். வேற ஒருத்தர் ஆசிரியரா இருந்தார். ஒரு சில பேர் அந்த தென்றல்ல தாக்கி எழுதின உடனே இந்த தாக்கப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணார், பெரும் செல்வராக இருந்தவர் ஒரு நாள் ஓசப்படாம இரவுல இந்த முதலாளிகிட்ட பேசி அந்த இதழை விலைக்கு வாங்கிட்டார். ஒரே இரவுல கை மாறி போச்சு. அது இவருக்கு கவிஞருக்கு தெரியாது. இவர் வீட்டுல இருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில எப்பவும் போல அலுவலகத்துக்கு போறாரு. அங்க வெளியில இருக்கிற காவலாளி, எங்க சார் இருந்தீங்க, உள்ளார போக முடியாது அப்படின்னு. வழக்கமாக அந்த கதவு திறக்கக்கூடிய காவலாளி அன்றைக்கு மறுத்து விட்டார். ஆழ்ந்த துன்பம். என்ன துன்பம் என்றால், தென்றல் என்ற அந்த பெயர் அவர் வைத்தது அந்த இதழுக்கு, அவர் வளர்த்தது போயிடுச்சு. அந்த ஆற்றாமையில ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் பாருங்க. நண்பொதிகை விட்டு சரம்போல் எழுந்து வானில் தவிழ்ந்து பெண் தனிமை விட்ட பெருமூச்சு போல் இறங்கி மண் தலையில் கால்பால் மதித்தலையில் வாய் சுவைத்து சுற்ற கொடிகளுக்கு முற்றும் சுகமளித்து வையை நதியிலும் வளர்கொன்னி மேனியிலும் கை வைத்து நடனமிடும் கண்ணியினை சென்றதென்பார். சென்னா புலவர் அவர் சிறந்துட்ட தென்றலினும் யான் கண்ட தென்றல் அகத்தடைகள் வேறாகும். இது பெற்றோருக்கு பிள்ளை, உறவை அற்றோருக்கு சொந்தம், பாலை மணக்க வரும் பாலகருக்கு தொட்டில், காதவர்க்கு தூதுமடல். கம்பன் சொல்லை வாரி வந்து தென்றலது, இளங்கோவில் இன்னமுறை தேடி வந்த தென்றலது. அத்தென்றல் தம்மை அறிவறியா பாலகர்வால் வைத்தேன், அதனால் வளர்ந்தகளை ஒடிந்ததம்மா என்று அழுது எழுதினார். அருமையான ஒரு பாடம் சொல்லிவிட்டு நான் பற்று வைத்து வளர்த்த அந்த தென்றலை ஒரு தன்னுடைய குழந்தையாகவே நினைத்தார். அதனால எந்த பொருள் பற்றியும் எழுதலாம். அதுல உள்ளே இருக்கக்கூடிய பொருள் அமைதி என்பது அவரவர்களுடைய ஆற்றலையும் கற்பனையும் புலமையும் பயிற்சியும் பொறுத்தது. ஆனால் இலக்கணத்திற்கு இது போதும். இலசை நாட்சியில் அகவற்குரிய என்பது யாப்பரங்கலக்காரி. 2 அசை 2 அசையா 4 சீர் ஒரு அடிக்கு எத்தனை அடி வந்தாலும் எழுதிட்டு போங்க. என்ன ஆசிரியப்பாவுக்கு உரைப்போர் உள்ள கருத்தின் அளவே பெருமை என்று சொன்னது யாப்பரங்கலக்காரி. அதனால 1000 அடி கூட இருக்கும், எந்த விதமான தடையும் இல்லை. அதனால நான் சொல்லிக் கொடுத்தது இந்த நூற்பா வருகிற வரையில இங்கு நான் சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். அதனால அந்த 4 அசைகளையும் கொண்டு நான் அமைந்த 4 சீர்களையும் நீங்க இந்த நூற்பாவோட பொருத்தி பார்த்து என்ன பொருளை பற்றி வேண்டுமானாலும் எழுத தொடங்குங்கள். படிப்படியா இந்த எழுத்து சொல் பொருளை முடிகிற காலத்துல எல்லாரும் எல்லா பாக்களும் எழுதக்கூடிய திறன் பெறலாம்.
அதை பின்னால பார்க்கணும். சரி, இப்ப மொழி முதலாகும் எல்லா எழுத்தும் வருவடி நின்ற ஆயிரு புள்ளியும் இந்த 2 எழுத்துகள் என்ன ஆகும்னு கேட்டா, வேற்றுமை அல்வழி பிரிவுடன் இலவே. வேற்றுமை அல்லாத இடத்துல, அதாவது அல்வழியிலன்னு அர்த்தம், அல்வழியில தெரிய மாட்டா. கண் பெரிது பொன் சிறிது, கண் பெரிது பொன் சிறிது, எந்த விதமான தெளிவும் இல்லை. இது அல்வழி, இவை 2ம் அல்வழி. இந்த 2ஐயும் நீங்க வேற்றுமையை ஆக்கி பாருங்க. அது எப்படி ஆக்குறது? கண் இமைன்னு வச்சுங்க, அது வேற்றுமை. எப்படின்னா கண்ணினது இமை, கண்ணிமைங்கிற போது ஒரு மாற்றம் வந்துருது. எப்படி மாறுது? கண்ணிமை நீ வந்துருது. அதே போல பொன் அழகு அப்படின்னா பொன் அழகு, அது மாறிடும். அது பொன்னினது அழகு, 6ஆம் வேற்றுமை தொகை. அதனால எது வேற்றுமை எது அல்வழிங்கிறது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது வேற்றுமை கண்ணும் வல்லெழுத்து அல்வழி. வேற்றுமையிலும் கூட வல்லெழுத்து அல்லாத இடத்தில் மேற்கூறி இயற்கை ஆவையினான. வல்லெழுத்து வராத இடத்துல வேற்றுமையிலையும் பிரிவு இல்லை. மண்ஞாலம், மண்மலை, பொன்வளை, இந்த இடத்துலையும் ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னார். அடுத்தது தானா என்ற 2 எழுத்துகள் லா நா என்ற 2 எழுத்துகளுக்கு முன் வருகிற போது லா நா என வரும் புள்ளி முன்னர் எழுத்துக்களை ஒலிப்பதுல, அதாவது பழுக்குவதுல விளைபாடு இல்லாமல் இருக்கணும். சிறப்பியதை நாம பார்த்துட்டோம், எந்த எழுத்தை எப்படி ஒலிப்பதுன்னு அங்க சொல்லி கொடுத்துட்டார். நாக்கினுடைய நுனி போய் பல்லினுடைய மேற்பகுதியை போய் பொருந்துகிறது. அதுக்கு பக்கத்திலே என வரும் புள்ளி முன்னர் தா நன்றாக தா சொல்லுகிற போது நாக்கு தொடுவதோடு மட்டுமல்ல போய் நன்றாக உரசுகிறார். தா நா என வரின் ஆகும். 3 இணை சொல்லியிருக்கிறார். லா என்ற எழுத்துகள் அவற்றுக்கு முன்னால தானா வந்தால் அவை ரானா ஆகும். எப்படி? புல் கூட்டல் தரை அப்படின்னா புற்றரை. வன்னிலம் என்று இவ்வாறு தெரியும் அப்படின்னு காட்டினார். சரி, அடுத்தது தகர நகர தெரிவு. அது நாளா என்னும் புள்ளி முன்னர். நாளா என் புள்ளி முன்னர்னா என்ன என்னும் பொருளங்க. இந்த உண்ணி இருக்கட்டது. நாளா என் புள்ளி முன் தானா என தோன்றும். நாளா என்ற எழுத்துகளுக்கு முன்பு தானா என தோன்றியது நா என்பது. நாளா என்பது தானா வந்தால் தகர நகரங்களாக மாறும். தானா வரின் அவ்வாறு மாறும். எப்படி? மண் கூட்டல் திணிந்த, மண்டிந்த தகரமாக மாறிற்று. திருவிளையாடு புராணத்துல பண்டரு விபஞ்சி பானபத்திரன், பண் தருங்கிறத பண்டரு எழுதுவார். பண்டரு விபஞ்சி பானபத்திரன். விண்டரு மழை எழுதுவாரு பெருங்கதையில. விண்டரு விண்தருன்னு பொருள். விண்தரு மழை. அதனால எல்லாரும் எழுதும் போது ஒரு பிழை செய்கிறார்கள். நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள், இந்த மாதிரி பிழை எழுதக்கூடாது என்பதனை அறிவுறுத்துங்கள். அருள் கூட்டல் திருன்னு சொன்னா அருள் திருன்னு எழுதினீங்கன்னா இயல்பு. அது புணர்ந்து வந்ததை எழுதினால் அருட்டிருன்னு எழுதணும். பல பேர் எப்படி எழுதுறாங்கன்னா இட்டு போட்டுட்டு அப்புறம் திருன்னு எழுதுறாங்க, அருட்திருன்னு. அப்படி ஒரு புணர்ச்சியே கிடையாது, அது பிழை. யாரை எழுதினாலும் பிழை. எவ்வளவு பெரிய நிலையில் இருக்கிறவங்களும் பெரும் புலமை பெற்றவர்களாக சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் எழுதினாலும் பிழை. அது அருள் திருன்னு எழுதுங்க, சரி, அருட்டிருன்னு எழுதணும். சேர்ந்தா அருட்டிருன்னு எழுதணும். இட்டு போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் திரு எழுதுனா அது எந்த இலக்கணமும் இல்லை. அதே போல உள்துறைன்னு என்ன இயல்பு. உட்டுரைன்னு எழுதணும். உட்டுரைன்னு எழுதக்கூடாது, உட்டுரை எழுதணும்.
இப்ப அதே போல இள்ளுக்கு இப்ப பார்த்தோம். தக நகரத்துக்கு தன்னகரத்துக்கு இப்ப இன்னுன்னு சொல்றேன் பாருங்க, ஒலிப்பு இன்னு அதோட நான் என்ற எழுத்து சேருமே. ஆனால் கண் கூட்டல் நோக்கும், கண்ணோக்கும் கண்ணோக்கும் வரணும். மண் நன்று மண்ணன்று நகரமாக தெரியும். அதே போல ரன்னகரம் ரன்னகரம் என்றால் இன் கூட்டல் ந, பொருள் நன்றுன்னா பொருள் நன்று, அது தன்னகரமாக மாறும். எள் நன்று எண்ணன்று. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புதிய செய்தி சொல்றேன். முன்பே நான் சொல்லி இருக்கிறேன், தொல்காப்பியத்தில் எங்கும் எள் என்ற சொல் இல்லை. அந்த காலத்துல எள்ளே இல்லையான்னு கேட்கக்கூடாது, இருந்தது. அதுக்கு உண்மையான பேர் வேற. அதை தவறா பின்னால பிரிச்சு எழுதிவிட்டாங்க. அது அப்படியே அந்த பிழை நிலையாக ஆகிவிட்டது. என்னவென்றால் அதுக்கு பழைய பேரு எண் ஏ போட்டு தன்னகரம் போடணும். 3 சுழி இன்னும் சொல்லக்கூடாது, தன்னகரம்னு சொல்லுவோம். எண் அப்படின்னா எண்கள் தான் அதுக்கு பேரு. எண் நன்று அப்படின்னு எழுதுனாங்க. அதை யாரோ பிரிச்சவங்க தப்பா எள் நன்றுன்னு எழுதிட்டாங்க. அதுல இருந்து பிடிச்சது எல்லாரும் எள்ளுன்னு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லி எழுதிட்டாங்க. அது உண்மையான பெயர் எண் தான். அதனால எண் என்பதிலிருந்து எடுக்கப்படுகிற நெய், எண் கூட்டல் நெய் எண்ணெய். அதை இவங்க என்ன சொல்லிட்டாங்க, எள் கூட்டல் நெய்யும் அப்படித்தானே வரும், அதனால எண்ணெய்ங்கிறது சரிதான்னு சொன்னாங்க. ஆனா தொல்காப்பியம் சொல்லக்கூடிய இலக்கணத்தை நாம் ஏற்றுக்கொள்வதென்றால் அதுதான் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் அங்க எண்ணு என்பதுதான் எட்கடிதுன்னு எழுதுவார்கள். எண் கூட்டல் கடிது, எட்கடிது என்பது உரையாசிரியர்கள் எடுத்துக்காட்டாக காட்டுவார்கள். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்தது இப்ப கடைசியாக இந்த 151வது நூற்பா பாக்குறோம். இந்த இடத்துல முன்னிலை சொல் தெரிவு அதை பாக்குறேன். முன்னிலைங்கிறது என்ன? 3 இடங்கள் உண்டு. 3 இடமும் பின்னாடி தொல்காப்பியத்துல எங்கேயும் வரும். அதெல்லாம் இப்போதே இங்க இருந்து நாம தொடங்கி சரியாக பார்த்து கொண்டு போகிறோம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. நான் என்பது தன்மை, நீ என்பது முன்னிலை, அவன் என்பது படர்க்கை. இப்ப நான் சொன்னது 3 ஒருமை. நான் என்பது முன்னிலை ஒருமை, தன்மை ஒருமை. நீ என்பது முன்னிலை ஒருமை, அவன் என்பது படர்க்கை ஒருமை. இதுக்கு பன்மை சொல்லணும்னா நாங்கள், நாம்னு சொன்னாலே தன்மை பன்மை. நீவில் என்று சொன்னால் முன்னிலை பன்மை. அவர்கள் என்று சொன்னால் அல்லது அவர்கள் என்று சொன்னாலும் கூட படர்க்கை பன்மை. அதான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 3 இடம் இப்போ முன்னிலையில பார்க்கும். உயிரீர் ஆகிய முன்னிலை கிளவியும், ஒரு சொல்லுக்கு உயிர் ஈராக இருக்கலாம் அல்லது மெய் ஈராக இருக்கலாம். இந்த 2ஐயும் சொல்ற. உயிரீராகிய முன்னிலை கிளவியும் புள்ளி இறுதி முன்னிலை கிளவியும், அதாவது மெய்யெழுத்து ஈராகிய முன்னிலை சொல்லும் இயல்பாகுனவும் உரளாகுனவும் என்று ஆகிய எரியல வல்லெழுத்து வரினேன். இவற்றுக்கு முன்னால வல்லெழுத்துக்கள் வந்தால் மிகுவதும் உண்டு, மிகாமையும் உண்டு அப்படிங்கறத இப்ப பார்க்கிறோம். எப்படின்னு கேட்டா, உயிரீராகிய முன்னிலை கிளவிக்கு இப்ப பார்க்கிறோம். உயிரெழுத்தை ஈராக உடைய சொல்லு பார்க்கிறோம். திறங்கிறதுல ஆங்கிறது உயிர் ஈறு. திற கதவை, திற கதவை அப்படின்னு முன்னிலையாக வருகிற நடுவுல வல்லொற்று மிகாதுங்கிறதுக்கு இப்ப பாக்குறோம். திற கதவை இயல்பாக இருக்கிறது. திற கதவை. தேடு செல்வத்தை, உகர உயிர். தேடு செல்வத்தை. மடி துணியை இகரம். சரி, இப்ப மெய்யீருக்கு பார்க்க போறோம். இயல்புக்கு தான் பார்க்கிறோம். இப்ப தேய் கல்லை, செய் பணியை அப்படிங்கிற இடத்துலயும் இயல்பா தான் இருக்கு. அதனால உயிரீராக இருந்தாலும் மெய்யீராக இருந்தாலும் முன்னிலை சொற்கள் இயல்பாக இருக்கும். சரி, உரளாகவும் உண்டு. உரட்சின்னா
மிக்கும் வரும் மிகாமலும் வரும். நட கொற்றா அது இயல்பா வந்தது. நடக்கொற்றா இப்படி வர்றதில்லை இப்ப இந்த காலத்துல. அது பழைய தொல்காப்பிய இலக்கணப்படி வரும். நட கொற்றா நடக்கொற்றா, ஈர் கொற்றா ஈர்கொற்றா அப்படின்னு முன்னிலை சொற்களுக்கு வருவதும் உண்டு, வராமையும் உண்டு. அதாவது எழுத்து இலக்கணத்தை இப்படி சரியாக நாம பயின்று விட்டா என்ன பெரிய பயன் என்று கேட்டால், பின்னால தொடைகளை பத்தி சொல்ல போறாரு. அசை சீரெல்லாம் சொன்னாலும் கூட தொடை பற்றி சொல்லக்கூடிய இடம் மிக இன்றியமையாது. அந்த தொடைக்கு வருகின்ற போது இந்த எழுத்திலக்கணம் மிக மிக பயன்படும். ஏனென்றால் சில இடங்கள்ல எதிர்க்காக ஒரு சொல் ஒரு எழுத்து மாறிடும். புறநானூற்றை பார்க்கும்போதுதான் அது தெரியும். ஒளிவாள் அறிந்தமம் முடிக்கு களிரறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படிங்கிற பாட்டு அடி உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒளிருவாள் ஒளிரு ரூ வல்லினம். ஒளிருவாள் அறிந்தமம் முடிக்கு களிரறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்ன உடனே உரையாசிரியர் புறநானூற்று உரையாசிரியர் பார்க்கிறாரு. ஒளிருங்கிறது இடையினம் தானே போடணும். ஒளிர்கிறது அப்படின்னா இடையினம் தானே வரணும். ஒளிருகிறதுன்னு சொன்னா இடையினம் தானே போடணும். ஒளிருன்னு எழுதியிருக்காரு இவரு, தவறா எழுதிட்டாரு இல்ல. அது பின்னால் களிறு என்று வருவதற்கு தகுந்தாற் போல அந்த தொடை நயத்திற்காக இங்க ஒளிரு என்று வந்ததுன்னு எழுதார். அதனால செய்யுள்ங்கிறது தான் உண்மையான வழக்கு அந்த காலத்துல. ஏன்னா உரைநடையில எழுதுவதுங்கிறது அந்த காலத்துல குறைவு. முதல்ல விரிவான உரைநடையை நாம எங்க பார்க்கிறோம்னா இறைவனார் கலவையில தான் பார்க்கிறோம். அது ஏறத்தாழ செய்யுள் மாதிரிதான். அவனும் தான் கற்கந்தும் எரிபோத்தும் கடுங்கண் யானையும் கருகற்பந்தியும் கருவறையும் இருளிலும் போல்வான் ஆடி மொய்பினன் அரிமான் தொப்பினன் 10,100,000 கூழ்வேல் இளையரோடு குளிர்மலைச்சாவு வேட்டம் போய் விளையாடுகின்றான் என்று எழுந்தது ஒரு கடுமான் பெண்ணோடி காவலிளையர கையகந்து நெடுமானும் தேரோடு பாகலி நிலவு காணியாற்று நிற்க பணித்து இப்படி போகுது. பக்கம் போகும். இது உரைநடை. இதுதான் நமக்கு தமிழ்ல கிடைக்கக்கூடிய உரைநடை. சிலப்பதிகாரத்துல உரைப்பாட்டு மடைன்னு அங்கேயும் உரைநடை வருகிறது கொஞ்சம். இந்த உரைநடையும் செய்யுளாகவே இருந்த காலங்கள்லாம். பின்னாளில் தான் நாம் எளிமையான உரைநடையை பார்க்கணும். அதனால இலக்கியங்கிறது குறிப்பிட்ட காலம் வரையில செய்யுள் தான். இந்த செய்யுள் எப்படி இருக்கணும்? வெறும் இலக்கணம் மட்டும் இருந்தா இருக்கக்கூடாது. எலும்புக்கூடு மட்டுமே உயிராகி விடுமா? மனிதனாகி விட முடியுமா? ஒரு எலும்புக்கூடு இருக்கு, அது மட்டுமே உயிராகி விட முடியுமா? இலக்கணங்கிறது இந்த இடத்துல சட்டம், அருமையான ஃப்ரேம், பாடி ஃப்ரேம், பிசிக்கல் ஃப்ரேம். அது மட்டுமே அதுக்குள்ளார உயிர் வேணும். அந்த உயிர் தான் பாடுபொருள். அந்த பாடுபொருள் ரொம்ப செம்மையா இருக்கும். வேறு எங்கு இல்லாத ஒரு இலக்கணம் கம்பராமாயணத்தில் சொல்லப்படும். 6 பற்றி பேசுகின்ற போது கம்பனுக்கு மிகவும் மகிழ்ச்சி வரும் என்று நான் சொன்னேன். புவியனுக்கு அணியாய் ஆந்த பொருள் தந்து புறத்திற்றாகி அவையகத் துறைகள் தாங்கி ஐந்தனை சவியுறத் தெளிந்து தன்னென்று ஒழுக்கம் தழுவி அவையகத் துறைகள் தாங்கி ஐந்தனை நெறிகளாவி சவியுறத் தெளிந்து தன்னென்று ஒழுக்கம் தழுவி சான்றோர் கவியென கிடந்த கோதாவரி. சான்றோர் கவியும் கோதாவரியும் ஒரே மாதிரி. எப்படி என்றால் புவியனுக்கழி ரெண்டும். புவியனுக்கணியாய் ஆந்த புலத்திற்றாகி, புலம் இருக்கணும், அது எந்த பகுதியில போகுது அந்த புலத்திற்றாகி ஐந்தணை நெறியலாது. இதை எந்த மொழியிலையும் சொல்லலையே. ஒரு கவிதைன்னா 5 அணை இருக்கணும், 5 அணையை தழுவித்தான் போகணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? தெரியல. இது இந்த திணை என்பது தமிழ் நெறிக்கே உரியது. அது கம்பனுடைய காலம் வரையில் வருகிறது. கம்பன் பல இடங்கள்ல காற்பருவ வர்ணனை சொல்லுகின்ற போதெல்லாம் இந்த நாணில வர்ணனை வந்துடும், திணை வந்துடும். அது வடமொழி காப்பியம்னு பேரு. கதை தான் இங்க வடமொழியிலிருந்து பெற்றான். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம், அதன் உயிர் ஓட்டம் எல்லாம், அந்த செய்யுளெல்லாம், செய்யுள் நலமெல்லாம் தமிழுக்கே உரியது. அது சங்க இலக்கியம் தொல்காப்பியம் கற்ற கல்வியினுடைய நிரம்பிய நிலைதான் இது மாதிரியான ஒரு பெரிய காரியத்தை படைக்க தோன்றி. இப்பவும் ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதிவிடலாம். ஆனா அந்த மாதிரியான ஒவ்வொரு பாட்டிலும் உயிரான ஒரு அமைப்பு, உள்ளே இருக்கக்கூடிய பொருளின் ஆழம், பாடுபொருளுடைய நுட்பம் வேற எங்கேயும் விளங்காது.
பாட்டி சேதுப்பிள்ளை சொல்லுவாரு, பாக்கு என்பது கமுகும் பழம், பருப்பு என்பது துவரை. ஒருத்தன் பாட்டு எழுதலாம், இலக்கணம் மட்டும் படிச்சுட்டு வேற எந்த இலக்கிய பயிற்சி இல்லாம கற்பனை இல்லாம, பாக்கு என்பது கமுகம் பழம், பருப்பு என்பது துவரை, சாக்கு என்பது கோணி, உயர் சட்டை அது போர்க்கும், மேற்கு என்பது கிழக்கே என்று பார்த்தால் அது தெரியும், ராக்கா கவி சொன்னேன் கொடுப்பாயோ விடுப்பாயோன்னு இப்படி எழுதினாமா. இது பாட்டாதுங்கிறாரு. எதுக மோனையெல்லாம் இருக்கு, இலக்கணம் எல்லாம் இருக்கு, ஆனா பாட்டாது. பாடு பொருள். அந்த பாடு பொருளை பற்றி சொல்லுவதுதான் நம்முடைய தொல்காப்பியத்திலே செய்யுளியல்ல முதல் நூற்பா. அந்த முதல் நூற்பாவில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒருவன் தெளிந்து கொண்டு விட்டால் அவனுக்கு புலமை வந்து விட்டதுன்னு பொருள். மாத்திரைன்னு தொடங்கி செய்யும் உறுப்புகள் எல்லாவற்றையும் சொல்லி, அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயல்பு புலன் இழைவு ஆகியவற்றையெல்லாம் சொல்லி ராம்பா செய்யுள்னு சொல்லிட்டாரு தொல்காப்பியர். அதுக்கு வேண்டிய அடிவாரத்தை இங்க எழுத்ததிகாரத்துல இருந்து போட்டுட்டு போயிட்டாரு. அதனால இங்க இருந்து போட்டுட்டு போய் அந்த செய்யுளியல் முதல் நூற்பாவை போய் நிக்க போறோம். அந்த செய்யுளியல் முதல் நூற்பாவில சொன்ன செய்திகள், அந்த உறுப்புகள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு விட்டோமே. ஆனால் செய்யுள் எழுதுவதற்கும் செய்யுளை பொருளை காண்பதற்கும் நமக்கு அறிவு இருக்கிறது என்று பொருள். அதனால இரண்டு கூறு, உயிர் உடம்பு என்பது போலவே பாட்டுக்கு இலக்கணம் உடம்பு, உள்ளேறக்கூடிய பாடுபொருள் என்பது உயிர். கண்டென்ட், ஆங்கிலத்துல சொன்னா கண்டென்ட். அதனால அந்த அமைப்புல இந்த பொருள்களை எல்லாம் நாம பார்க்க போறோம். அதனால முன்னிலை சொல் பிரிவுகளை பற்றி சொன்னார். உரைச்சி இங்க மிகவும் மிகாமலும் இருக்கும் என்று காட்டினார். அதோட இன்றைக்கு நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வகுப்போடு பெரும்பாலும் எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவோடு நிறுத்திக் கொள்ளலாம். தொகை மரபு ஏறத்தாழ முடிக்கலாம் என்று கருதுகிறேன். பிறகு அது வரையில இருக்கக்கூடிய ஐயங்களை எல்லாம் ஒரு முறை நன்றாக திருப்பி பார்த்துக் கொள்ளுங்கள். எந்தெந்த இடங்கள்லாம் மனனம் செய்ய வேண்டும் என்று சொன்னா அந்த நூற்பாக்களை மனனம் செய்யுங்கள். பிறகு அதனுடைய தொடர்ச்சியை பிறகு காணலாம். இது உங்களுடைய ஐயங்கள் இருந்தால் கார்த்திகை தெரியுங்கள். இது யாரும் கேட்ட உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.